அப்பர் சுவாமிகள் தோன்றினார், கொஞ்ச காலத்துக்கு இருந்தார். வாழ்க்கையிலே ரொம்ப சிக்கல்கள். அப்பா இறந்து போயிட்டார், அம்மா இறந்து போயிட்டாங்க. தமக்கையாருக்கு என்று நிச்சயிக்கப்பட்ட கணவர் அவரும் இறந்து போயிட்டார். தமக்கையார் தனியாக இருக்கிறார்கள். நானும் இறந்து போகிறேன் என்று திலகவதியாராகிற தமக்கையார் சொன்ன பொழுது இந்த பிள்ளை காலில் போய் விழுந்து அழுதது. என்ன பேரு? மருள் நீக்கியார்னு பேரு. அந்த காலம் பேரெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? மருள் நீக்கியார், தருமசேனர், அங்க கூட அப்படித்தான் பேரு. சமணத்தில் கூட அப்படித்தான் பேரு வச்சாங்க. திலகவதியார், இசைஞானியார், சடையனார், புகழனார், மாது இனியார். அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. நம்ம இப்போ ஹரீஷ், ரமேஷ் என்னத்தையோ ஒரு பேரை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இதுக்கு அர்த்தம் நமக்கும் தெரியல, பேர் வைக்கப்பட்ட பிள்ளைக்கும் தெரியல, கூப்பிடுறவனுக்கும் தெரியல. பழைய பேர், அழகான பேர். இவருக்கு பேர் மருள் நீக்கியார். உலக மக்களுடைய மருளை நீக்கப் போகிறார் என்று தெரிந்தோ தெரியாமலோ பிறந்த பொழுது மருள் நீக்கியார் என்று பெயர் வைத்தார்கள். சில பேர் சொல்கிறார்கள் அதெல்லாம் சேக்கிழார் சாமி வச்ச பேருன்னு. எனக்கு தெரியல அப்படியெல்லாம். ஆரம்ப காலத்திலே வைத்த பெயர் என்ன ரொம்ப பொருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். அதனால பல பேர் ஒவ்வொரு மாதிரி அபிப்பிராயம், அது ஒரு பக்கம். ஆனா அழகான அற்புதமான திருநாமம். என்ன ஆச்சு? இந்த பிள்ளை அக்கா காலில் விழுந்து அழுதுது. அம்மா, அக்கா, எனக்கு நீங்க தான் அம்மா அப்பா, எல்லாம் நீங்க தானே, என்ன செய்கிறது? தம்பியார் உளராக வேண்டுமென வைத்த தயாவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதின்னு பேர் இருந்தது. திலகம் வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது, கழுத்திலே தாலி கிடையாது, அம்பன் மணி நூல் தாங்கவில்லை, அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி தம்பிக்காக அந்த அக்கா வாழ்ந்தார்கள். தம்பிக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. சமணத்தில் போய் சேர்ந்தார். நமக்கு சமணத்துக்கு சண்டை கிடையாது, ஆனா நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. நான் ஒரு 3 செய்தி சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நானும் சமணத்தில் சேர தயாரா இருக்கிறேன். 3 செய்தி சொல்றேன், அதை ஒத்துக்கிட்டா எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. நம்ம சைவம் சொல்லும் கோயிலிலே விளக்கேற்றி வைத்து கும்பிட வேண்டும். விளக்கு வழிபாடு, ஜோதி வழிபாடு. சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே. திருவாசகம். திருவையார் அகலாத சொம்பொர் ஜோதி. அப்பர் சுவாமி. வீட்டில் கல்யாணமா இருந்தாலும் தீபத்தை ஏற்றி வைப்போம், இறந்து போனாலும் தலைமாட்டில் தீபத்தை ஏற்றி வைப்போம், மோட்ச தீபம் போடுவோம். விளக்குத்தான் நமக்கெல்லாம். சமணத்தை பொறுத்த மட்டும் விளக்கு வைக்கக்கூடாது, விளக்கில் விட்டில் பூச்சிகள் விழுந்து இறந்து போய்விடும், விளக்கு வழிபாடு கூடாது. ஒரு பக்கம். 2வது, சைவத்தை பொறுத்த மட்டும் நான் செஞ்ச வினை என்னை அதுவாக வந்து பற்றி கொள்ளாது. வினை என்பது ஜடம். நான் செய்த நல்வினை தீவினை அதுவா வந்து என்ன பிடிச்சுக்குமா? இந்த மைக்கு அதுவா வந்து எனக்கு முன்னால் உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். ஒரு ஆள் வேணுமா இல்லையா எடுத்து வைக்கிறதுக்கு? இது ஜடம் தானே. உயிருள்ள ஆன்மாவை உயிரில்லாத ஜடமாய் இருக்கக்கூடிய வினை அதுவாக வந்து பற்றி கொள்ளாது. சைவம் அப்படி சொல்லுது. சமணம் என்ன தெரியுமா சொல்லுது? வினை அதுவா வந்து பிடிச்சிக்கும். அது எப்படி பிடிச்சிக்கும்? அது சொல்லுது, பசுமாடுகளை நிறைய விட்டுட்டு கண்ணுக்குட்டியை விட்டா அந்த கண்ணுக்குட்டி அவங்க அம்மா பசு எதுன்னு ரொம்ப சரியா கண்டுபிடிச்சு பக்கத்துல போய் நிக்குமா. பல்லாவுள் உய்த்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை நல்ல பழவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. இது சமணம். எப்படி பசுமாட்டுக்கு பக்கத்திலே கண்ணுக்குட்டி அடையாளம் கண்டுபிடிச்சு போகுதோ அது மாதிரி நீ செஞ்ச வினையும் உங்ககிட்ட வந்துடும். அதெல்லாம் ஒண்ணு வராது. இது கூட்டு விப்பான் ஒருவன் வேண்டும், ஆட்டு விப்பான் ஒருவன் வேண்டும். சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம்போல் ஆட்டு விக்கும் குற்றாலத்து அண்ணலார் என்றது போல யாராவது ஒரு ஆள் வேண்டும். இதான் நமக்கு அவனுக்கு வித்தியாசம். இந்த முக்கியமான 3வது ஒன்று சொல்றேன். சமணத்திலே தாய்மார்களுக்கு மோட்சம் கிடையாது. தனியாயம் எங்கேயாவது உண்டா? நம்ம சைவத்திலே மீனாட்சியை கும்பிட்டுத்தான் சொக்கலிங்க பெருமான்கிட்ட போகணும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அருள் என்பது பராசக்தி. தாயோடு சென்று பின் தாதையை கூடி பராசக்தியின் மூலம்தான் சிவத்தை அடையலாம். சிவபெருமானுக்கு உருவை காட்டக்கூடிய ஆற்றல் பராசக்திக்குத்தான் உண்டு. பெண்களுக்கு மோட்சம் கிடையாதான். ஏன்னா அவ இன்பத்துக்கு மட்டும் உரியவளே தவிர மோட்சத்துக்கு உரியவள் அல்ல. அடுத்த பிறவி ஆண் பிறவி எடுத்தா மோட்சத்துக்கு போகலாம். இது சமணம். ஒத்துக்கிறீங்களா? அதான் நமக்கு அவங்களுக்கும் ஒத்துவல்ல.
இது எதுக்குடா வம்பு? இவ்வளவு அற்புதமான வீடு கட்டி வச்சிருக்கிற பொழுது அந்த வீட்டுக்கு ஏன் போவானே? இழுத்தார்கள். பழைய காலத்து சமண பெருமக்கள் சொற்பொழிவினாலே இழுத்தார்கள், இலக்கியங்களினாலே இழுத்தார்கள். இந்த குழந்தை அங்க போய் சேர்ந்துருச்சு. கொஞ்ச காலம் இருந்தது, வளர்ந்தது, படிச்சது, அங்கே உள்ள எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தலைவரானது, தருமசேனர் என்று பெயரை பெற்றுக் கொண்டது. எம்பெருமானிடத்திலே அந்த சகோதரி அழுகிறாள். சிவபெருமானே இப்படி ஆயிப்போச்சே. சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாதே, முன்னமே முனியாகி நமையடைய தவன் செய்தான். இந்த கைலாச யாத்திரை போனவங்களுக்கு தெரியும். நான் 2005 கைலாச யாத்திரை போயிட்டு வந்தேன். கைலாச யாத்திரை போற பொழுது தார்ச்சன் வரைக்கும் ஜீப்பில் போயிட்டோம். தார்ச்சன்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பரிக்கிரமா பண்ணணும். அது பரிக்கிரமானா ஆண்டவனை சுற்றி வரக்கூடிய பிரகாரம், சுற்றி வர்றது. அதில் ரொம்ப பேர் குதிரையில் போகிறாங்க, சில பேர் நடந்து போகிறார்கள். எங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஆசை, இந்த பனிமலை நடந்தே போகணும். நடந்து போனோம். நாள் 18 கிலோமீட்டர். ஆக்சிஜன் குறைச்சல். கிட்டத்தட்ட 22,000 அடி உயரம். மூச்சு முட்டுது, காலை வேகமா வைக்க முடியல, குனிஞ்சு ஷூவில் உள்ள லேச மாட்ட முடியல, யார்கிட்டையும் வேகமா பேச முடியல. அந்த ஒரு சூழல். உள்ளுக்குள்ளே சிவபுராணம் சொல்லிக்கிட்டே போறோம். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சத்தியமா அப்பத்தான் மனசார சொன்னோம். என்ன கோயில்ல மாட்டிக்கிட்டமே, ஒரே பனி மழை பெய்யுது. பனி கீழே, பனி மேல பனி, வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம்னார்ல. நாங்க போய் நிக்கிறோம். கடவுளே, சிவபெருமானே, நீதாயா கூட்டிக்கிட்டு போகணும், உன்பற்று ஒளிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே என்ற பட்டணத்தார் மனசு அப்பத்தான் வந்தது. இங்கெல்லாம் வல்லிங்க, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, நான் இருக்கிறேன். இந்த நானுங்கிற திமிரு இங்கே எல்லாம் அதிகமா இருக்கு. 10 10 ஹோட்டலுக்கு போனா கூட இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், நான் கொண்டாங்கிறான் நம்மாளு. அந்த அளவுக்கு திமிரு ஏறி போச்சு நமக்கு. அங்கே இந்த நான் மொத்தமா போச்சு, மனசு செத்து போச்சு. அப்படி நடந்து போறோம். அடுத்த அடி எடுத்து வைக்கணுமா? சிவபெருமான் நினைச்சாதான் எடுத்து வைக்கலாம், நம்ம நினைச்சா எடுத்து வைக்க முடியாது. அப்படி எடுத்து வச்சு போனோம். 18 கிலோமீட்டர் போயிட்டோம். ஒரு இடத்துக்கு போன உடனே எங்களை இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கணும்ட்டாங்க. இந்த 18 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு, தாளம் படுமோ தறிபடுமோன்னாரு பாருங்க. அப்படி ஆகி போச்சு. ஏன் தெரியுமா? வழியில ஆறுகள், ஆத்துல பாலம். பாலம்னா என்னங்கிறீங்க? 2 மூங்கி கம்பை போட்டு வச்சிருக்காங்க. அதுல காலை வச்சு ஒழுங்கா போகணும். உருண்டா முடிஞ்சு வச்சு, உருண்டா அப்பவே கைலாசத்துக்கு போயிடலாம். எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலை. கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிடறான். சிவா 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 சிவா, வேற ஒன்றும் வழி இல்லை சாமி, ஏதோ தெரியாதனமா வந்துட்டோம், உன் காட்சி எங்களுக்கு கிடைக்கணும். அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொட நயந்தருள் புரிக என பணிந்தார் என்று சேக்கிழார் சுவாமி சொல்றாரே. அப்பர் சுவாமிகள் கைலாச காட்சிய அந்த பாட்டு மனசுக்குள்ள இருக்கு. போனா 18வது கிலோமீட்டர். அந்த இடத்துக்கு பேரு திரபுக்குன்னு பேரு, திரபுக். அது அந்த பக்கத்து சொல். அந்த இடத்துக்கு போயிட்டேன். திரபுக்கு போன உடனே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்கு அவங்க மட் ஹவுஸுங்கிறான், மண் வீடு. அதுக்குள்ள கொண்டு உட்கார வச்சு விட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அந்த பாறையை பாருங்க, ஒரு பெரிய முரட்டு பாறை. ஏங்க, இந்த பாறையில கைய வச்சுக்கிட்டு தான் கைலாசத்தை ராவணேஸ்வரன் தூக்கினான்ங்கிறாரு. அந்த இடத்துல கைலாசம் பக்கத்துல தெரியுது, ஜோதிமயமா தெரியுது. காலையில் 6 மணிக்கு பார்த்தா தங்கமயமா தெரியுது. பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, அந்த காட்சி காலையில தெரியுது. ராத்திரி 1 மணிக்கு ஜோதி பிரகாசமா தெரியுது. செந்தடல் புலம்பண்ண மேனியின்னார்ல மாணிக்க வாசக சுவாமி, அப்படி தெரியுது. அந்த இடத்துக்கு போன உடனே சொன்னாரு, ராவணேஸ்வரன் இந்த இடத்துல தான் கைலாசத்தை தூக்கினான்னார். அவன் போற பாதையில கைலாசம் இருந்துதான். இது எப்படி இருக்கு? இவன் கைலாசம் போற பாதையில போனான்னா கைலாசம் உட்கார்ந்துதா. திமிரு அப்படித்தான் சொல்லும். நம்ம சொல்றோம்ல, என்னடா காலில் கதவு இடிச்சு பிடிச்சு, கதவை இடிச்சுது, நான் தானே போய் இடிச்சுக்கிட்டேன். கதவு மிஸ்டர் ராமசாமி, நான் தான் கதவு உங்களை இடிக்கிறேன்னா இடிச்சுது. தெரியாதனமா நாம் போய் இடிச்சுக்கிட்டு கதவு மேல பழிய போடுற மாதிரி நாம் சொல்லுகிறோம். பக்கத்தில் இவன் என்ன பண்ணா, எதிர்த்தாப்புல இருக்கிறது கைலாசம், விலகாது. இவன் பார்த்தான், கைலாசத்தை தூக்கி வச்சுட்டு போறேன்னு திமிரில் தூக்க ஆரம்பிச்சானா.
அம்பாள் ஒரு பக்கம், சிவபெருமான் ஒரு பக்கம். ஏதோ ஒரு சின்ன ஊடல். என்ன ஊடலுங்கிறீங்க? அடியார்களுக்கு சீக்கிரம் அருள் பண்ண வேணும்னு அம்மா சொல்றா. கொஞ்சம் சோதிப்போமேனு நம்ம ஐயா சொல்றாரு. இவருக்கு சோதிச்சு பழக்கம். அந்த தாய்க்கு எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கி பழக்கம். கொஞ்சம் ஊடல் மாதிரி ஒரு காட்சி. இவன் தூக்கினான் மலையை. கைலாசம் ஆடிற்று. ஆடாத கைலாசம் ஆடிற்று. எல்லோரும் ஓடினார்கள். அம்பாள் பராசக்தி பார்த்தா வேகமா வந்து சிவபெருமானை தழுவிக்கொண்டாள். சிவபெருமான் நினைச்சாராம், இந்த பய கைலாசத்தை தூக்குனது நல்லதுக்குத்தான். ஏன்னா அம்பாள் தழுவிட்டா இவரால சங்காரம் பண்ண முடியாது. சங்காரம் பண்றதா இருந்தா அருள் பக்கத்துல தழுவக்கூடாது. அவ வந்து தழுவிட்டாளா ராவணன் தப்பிச்சுக்கிட்டான். இல்லைன்னா முடிஞ்சிருக்குமே. கால்னால ஊன்றினாலாம். சேவடி கொழுந்தால் ஊன்றினார் கம்பர். லேசா அழுத்தின உடனே உள்ள சிக்கிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான். 10 தலை 20 கை. பின்னால சொல்றான் பாத்தீங்களா, எனக்கு 20 கை 10 தலை. என்னன்னு நினைச்சேன்னு இந்திரஜித்தங்கிட்ட சொல்லுவான் பாத்தீங்களா. அந்த ஆணவம் எல்லாம் இப்ப போயிடுச்சு. ராவணன்னா ஆணவம்னு அர்த்தம், ராவணாகாரம்னா ஆணவம்னு அர்த்தம். அவளதும் போச்சு. உள்ள சிக்கிக்கிட்டான், தவிக்கிறான். பக்கத்திலே தவம் பண்ணிக்கிட்டு இருந்த முனிவர், வாகீச முனிவர், டேய் சாமகானம் பாடுன்னார். சிவபெருமானுக்கு பாட்டுன்னா பிரியம். நீங்க பாடிட்டீங்கன்னா உங்க மடியில வந்து உட்கார்ந்திருப்பார். சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயார். மறைகள் அவரை பாடுகின்றன, அவர் தமிழால் என்னை பாடுன்னார். நீ தமிழால பாடு, நீ யாழ் மீட்டி பாடு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் எம்மிரை நல்வீணை வாசிக்குமே. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. அவனுக்கு அது ரொம்ப பிரியம். எனவே யாழும் வீணையும் வெவ்வேற நான் தெரிகிறதுக்காக ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். யாழ் மீட்டி பாட ஆரம்பிச்சான். பாட ஆரம்பிச்ச உடனே சிவபெருமான் லேசா அந்த காலை தூக்கினார்ல, தப்பிச்சிட்டேன் சாமின்னு ஓடிவிட்டேன். இப்போ வாகீச முனிவரை சிவபெருமான் பார்த்தார். நீ சொல்லி கொடுத்தியான்னார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தாய் அறியாத சூழ் கிடையாது, பகவானுக்கு தெரியாத நினப்பு கிடையாது. உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கினேன் வெள்கினானும் விலாவரச் சிரித்திட்டேனே. நினைப்பவர் மனத்துக்குள்ளே இருந்து நினைப்பதையெல்லாம் எம்பெருமான் அறிகிறான் என்பது எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. தொண்டரடி பொடியாழ்வாரும் பாடுவார், அப்பர் சுவாமிகளும் பாடுவாருதே. பார்த்தார், நீ சொன்னியா? ஆமா. உலகத்தில் போய் பிறப்பாயாக, நம்மை தமிழால் பாடுவாயாக. அந்த வாகீச முனிவர் வாகு ஈசர், வாக்குக்கு ஈசர், இங்கே நாவுக்கு அரசர். தமிழ்ல வந்தார், அவதாரம் எடுத்தார். எனவே உன் தம்பி முன்னமே முனியாகி நமையடைய தவஞ்செய்தான். அதனாலே நாம் அவனை சூளை மடுத்து ஆழ்வம். சூழ நோய் வந்துதான், வயிற்று வலின்னா கடுமையான வயிற்று வலி, தாங்க முடியலை இவரால. டாக்டர்கிட்ட எல்லாம் போனார், டாக்டரால ஒன்றும் செய்ய முடியலை. டாக்டர் என்ன செய்வார்? ஒரு அளவுக்குத்தானே செய்ய முடியும். ஒருத்தனுக்கு ஆபரேஷன், டாக்டரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. டாக்டர் இப்படி பார்த்தாராம். என்ன டாக்டர்னா இவன்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இவன் சொன்னானா, எனக்கு இப்போத்தான் முத ஆபரேஷன். டாக்டர் சொன்னாரா, கவலைப்படாதீங்க, எனக்கும் இப்போத்தான் முதல் ஆபரேஷன். இந்த ஒரு மாலை மாட்டி வச்சிருக்கீங்களே, இந்த மாலை யாருக்கு? அவன் கேட்டானா. ஆபரேஷன் சக்சஸ் ஆனா எனக்கு, இல்லாட்டி உனக்குன்னாரா. இந்த டாக்டரை வச்சு என்ன பண்றது? எவ்வளவு மருந்து, எவ்வளவு மாத்திரை? ஒருத்தர் அழகா சொன்னார். டாக்டர் அழகப்பா செட்டியார் சொன்னார். டாக்டர் அழகப்பா சொன்ன செய்தி இது. எனக்கு வியாதி வந்துட்டா டாக்டர்கிட்ட போவேன், போய் மருந்து வாங்குவேன். ஏன்? டாக்டர் பிழைக்கணும்ல. மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டு வந்து மருந்து கடையில் போய் மருந்து வாங்குவேன். ஏன்? மருந்து கடைக்காரர் பிழைக்கணும்ல. மருந்தை சாப்பிட மாட்டேன். ஏன்? நான் பிழைக்கணும்ல. டாக்டர் அழகப்பா சொன்னது இது. நம்ம டாக்டர்கள் எல்லாம் இப்படி. அங்கே என்ன வேடிக்கை? சிவபெருமான் சொல்ல இவர் வந்து அவதாரம் செய்ய, கவலைப்படாதே, முன்னமே முனியாகி நமையடைய தவஞ்செய்தான். சூளை மடுத்த ஆழ்வம். சூளை வந்தது, எந்த டாக்டரும் ஒன்றும் பண்ண முடியலை. சமண மந்திரமெல்லாம் பலிக்கல. ஓடி வந்தார், அக்காட்ட ஓடி வந்தார். ஆள் அனுப்பினார், அக்கா போகலை. அந்த நன்றறியா சமன் பாலிக்கு நான் வரமாட்டேன்ட்டார். ஓடி வந்து அக்கா காலில் விழுந்தார். காலங்காத்தால பார்த்தார், தம்பியார புரிந்து விட்டது. சிவபெருமான் கிட்டவா, எல்லாம் அவருதான்.
பிணி கொடுப்பவனும் அவன்தான், பிணியை மாற்றுபவனும் அவன்தான், நோயும் அவன்தான், நோய்க்கு மருந்தும் அவன்தான். அவன் காலில் போய் விழுந்தார், பார்த்தார், தமிழ் பிரவகித்தது, பாட வந்தது. கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் நகம்படியேன் குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. என்னால் ஆற்ற முடியலே, குடரோடு துடக்கி முடக்கி இட இந்த குடலை சேர்த்து அப்படியே பிசைகிற மாதிரி இருக்கு, வயிற்று வலி தாங்க முடியலே. எம்பெருமானே, உன்னை நான் மறந்ததே இல்லையே. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். எங்க பொய் தானே, இத்தனை நாள சமணத்தை தானே இருந்தாரு, அப்புறம் என்ன ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன், பொய் சொல்றாரா? அடுத்த பாட்டு பாருங்க. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், எம்பெருமானே உனக்கு தண்ணீரும் பூவும் விடுவதை மறக்காமல் செய்கிறேன். தப்பு தானே. தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், அருந்தமிழோடு இசை பாடுவதை மறக்கவில்லை, நலந்தீங்கினும் உன்னை மறந்தறியேன். தர்மசேனர்னு பட்டம் கொடுத்த காலத்தில் உன்னை மறக்கலே, இப்போ வியாதி வந்த பொழுதும் மறக்கலே. நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். எப்ப பார்த்தாலும் சிவா 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 சொல்லலாமா? நினைச்சாரா? நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய், அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அப்ப என்ன தெரியுது? 1000 தான் வெளியில பேசினாலும் மனசுக்குள்ளே இந்த சிவபெருமான் சிந்தனை ஊறி போய் கிடக்கு. சரியா தப்பா? அதை விட்டுட்டு இங்க வந்தனே, சரியா தப்பா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நண்பனை நினைக்கிறத விட பகைவனை அதிகமா நினைப்போம். சேர்ந்திருக்கிற கட்சியை நினைக்கிறத விட எதிர்கட்சியை அதிகமா நினைப்போம். நம்ம கட்சியை பத்தி பேசுற கட்சி தலைவரை விட எதிர்கட்சியை தாக்குற கட்சி தலைவர் தான் நிற்பாரு. இன்னைக்கு மனசுக்குள்ள அது கிடக்கு. எது? சிவ சிந்தனை. என்ன அந்த குடும்பம் அப்படி, வம்சம் அப்படி, அந்த அக்கா அப்படி, தம்பி அப்படி, அவங்க அப்பா அம்மா அப்படி, மனசுக்குள்ள அது கிடக்கு. சலம்பூ ஒடு தூபம் மறந்தறியேன். சிவபெருமான் பார்த்தார், எல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்பனே, உனக்கு வயிற்று வலியை மாற்றுவோம். இப்பவும் சிங்கப்பூரிலே வியாதியை மாற்றக்கூடிய மந்திரம் என்று சொல்லி இந்த பாடலை படிக்கிறார்கள், இந்த பதிகத்தை படிக்கிறார்கள். படித்தவர்களுக்கு வயிற்று வலி தீர்ந்து போகிறது. இருசுப்பிள்ளை ஐயா அதை எழுதியிருக்கார். இங்கேயே ஐயா இருசுப்பிள்ளை இருக்கிறாங்களே, அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க. சும்மா இல்லை. வேண்டிய ஒருத்தருக்கு வயிற்று வலி வந்தது, கஷ்டப்பட்டார். இந்த கூற்றாயினவாறு பதிகத்தை படிச்சார். 3 நாள் படிச்சார், வயிற்று வலி தீர்ந்து போய்விட்டது. சத்தியம், நம்புங்கள். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. நம்பினால் நடக்கும் அற்புத பதிகங்கள். எத்தனை பதிகம்ங்கிறீங்க? அப்பர் சுவாமி ஒன்னு தெரியுமா? தேவாரத்தில் முதல் வந்த பாட்டு கூற்றாயினவாறு. திருஞான சம்பந்த பிள்ளையார் பின்னால்தான் அவதாரம் பண்ண போறார். திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ற பொழுது அப்பர் சுவாமிகளுக்கு 64 வயசு. திருஞான சம்பந்தர் ஆண்டவன் திருவடி அடைகிற பொழுது அப்பர் சுவாமிக்கு 80 வயசு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சுத்தான் இவர் ஆண்டவன் திருவடியை சேர்றார். திருஞான சம்பந்தர் 16 வருஷம் தானே. அப்பர் சுவாமிக்கு 64 வயசா இருக்கிற பொழுது திருஞான சம்பந்தர் அவதாரம். அப்பர் சுவாமிக்கு 80 வயசு முடிகிற பொழுது திருஞான சம்பந்தர் திருவருளில் கலந்தார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஐயா. திருஞான சம்பந்தர் திருவருள்ல கலந்த பொழுது அவருக்கு கல்யாணம் அன்னைக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் நல்லூர் பெருமணத்தில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணிட்டு சிவபெருமானை நினைச்சு, தக்கிருந்தீர் என்று தாளால் அரக்கனை ஒக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர், இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரேன் பாடினார். வந்திருந்த எல்லாரும் ஆண்டவனோடு கலந்து விட்டார்கள். மூர்த்தி நாயனார் உள்பட. மூர்த்தி நாயனாருங்கிற முருகநாயனார் உள்பட. மூர்த்தி நாயனார் எங்க மதுரக்காரர், வேற காலம். முருகநாயனார் உள்பட. அப்போ அப்பர் சுவாமி எங்க இருந்தாரு? கல்யாணத்துக்கு அவர் போகல. ஏன்? தள்ளாம. வயசு 81. திருமேனி தனில் அசைவு. சைவத்துக்கு வந்த பொழுதே 64 வயசு. இந்த உடம்புல அசைவு இருக்கும் பாருங்க, அதை சேக்கிழார் சுவாமி அழகா பாடுறார். உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒரு பெரியவர்
அப்பர் சுவாமிகளார் நடிச்ச பொழுது இப்படி அசைஞ்சதை பார்த்தமா? அந்த புண்ணியவானுக்கு எவ்வளவு புண்ணியம் பார்த்தீங்களா? சிவாஜி கணேசனுக்கு தெரியுதா? திருமேனி தனில் அசைவு அப்படி. அதனாலே முதல் பாடியது யாரு? கூற்றாயினவாறு தான் தேவாரத்தில் முதல் பாட்டு. இன்னும் சொல்ல போனா தேவாரம்னாலே அப்பர் சுவாமி பாட்டு தான். திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு, சுந்தரமூர்த்திகள் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு, அப்பர் சுவாமிகள் பாட்டுக்கு மட்டுமே தேவாரம் என்று பெயர். இது ரொம்ப சிறப்பா இருந்ததுனால மூன்றுக்கும் இந்த பெயரை வைத்து விட்டார்கள். அது அப்பர் சுவாமிகள் பெற்ற பெரும் பேரு. கூற்றாயினவாறு தான் திருமுறையில் இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு அப்புறம் முதல் வந்தது. என்ன அற்புதமான பாடல் ஒன்று தெரியுதா உங்களுக்கு? அவர் இங்கே இருந்து சமணத்துக்கு போன பொழுது நம்ம சைவ பெருமக்கள் நமக்கு என்னன்னு சும்மா இருந்தான். சமணத்திலிருந்து இங்கே வந்த பொழுது சமண பெருமக்கள் சும்மா இருக்கல. அதான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். நம்ம என்ன வந்தாலும் சரின்னு பேசாம இருப்போம், அடிச்சாலும் வாங்கிக்குவோம், கொடுத்தாலும் சாப்பிடுவோம், நம்ம இயல்பு அது. அங்கேருந்து கிளம்புனா அது அப்படி நம்மள்கிட்ட இருந்த தர்மசேனர் இப்படி போயிட்டாரே. ராஜாட்ட போய் சொன்னா மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி பார்த்தார், என்ன செய்யலாம், எத்தனை சோதனை இருக்கு. யானைக்காலில் போட்டு எடருன்ட்டான். உள்ள கொண்டுகிட்டு போய் ஒரு குழியை தோண்டி உள்ள போட்டாச்சு. உள்ள போட்டா யானை வருது, தலை மட்டும் வெளியில் இருக்கு. வர்ற வேகத்தில் யானை என்ன செய்யும்? கால்பந்து அடிச்சாப்புல தலையை அடிச்சுட்டு போயிடும். இந்த உள்ளே இருக்கிற முண்டம் இருக்கே, அது அசையக்கூட முடியாது, உள்ள போட்டு புதைச்சுட்டான். என்ன கொடுமையான தண்டனை பார்த்தீங்களா? இவர் கவலைப்படவே இல்லை, தலை மட்டும் வெளியில இருக்கு. அந்த தலையை பார்த்தா சிவலிங்கம் மாதிரி இருக்கு. யானை அங்கேருந்து பார்க்குது, இவர் யானையை பார்க்கிறார். பலபல காமத்தராகி பதைத்தெடுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்தி 2 சுடரும் வான்கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. என்ன பாட்டு பாருங்க. சிவபெருமான் எங்க பெருமான் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு யானை இருக்கு. உனக்கு தெரியுமா? அவர்கிட்ட எந்த யானை இருக்கு? ஓங்கார மயமான விநாயக பெருமான். எந்த மனத்திலே எல்லாம் தீங்கு இருக்கிறதோ, எந்த மனத்திலே எல்லாம் தகராறு இருக்கிறதோ, அங்கையெல்லாம் கலக்கி மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாராம். கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். சூரிய சந்திரன் 2 சுடர் இருக்கான், கையிலாய மலை இருக்கான், தன் கெடில நதி இருக்கான். இவ்வளவும் உள்ள எம்பெருமானுடைய தமர் நாம், நாங்கள் அடியவர்கள். எனவே அஞ்ச வருவது இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. யானை பார்த்தது, இவர் பார்த்தார். இவர் பார்வையை யானை புரிந்து கொண்டது. அதாங்க முக்கியம். ஏன் தெரியுமா? இந்த மாதிரிப்பட்ட விலங்குகளுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை உண்டு, நமக்கில்லாத தன்மை. சுனாமி வந்த பொழுது பறவைகள் பறந்து போய்விட்டன, ஆடு நாயெல்லாம் ஏறி போய்விட்டது. பகுத்தறிவு பெற்ற மனிதன் மட்டுமே மாட்டிக்கொண்டு விட்டான். போனிச்சா இல்லையா சுனாமியில் எத்தனை பேரு? அது மாதிரி ஒரு எண்ணம் பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். சிவபெருமான் திருவருள். எப்பொழுது உன்னை திருவருளுக்கு ஆளாக்கி விட்டாயோ அப்பொழுது நீ சிவமயமாக மாறுகிறாய். அப்புறம் யானை என்ன செய்யும்? ஓடி போய் விட்டது. ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா? சுண்ணாம்பு கால வேலை கொண்டே போட்டான். அந்த பாட்டு இருக்கே, அற்புதமான பாட்டு. திருவிக்கா அந்த பாட்டை கண்ணீர் விட்டு சொல்றார். சுண்ணாம்பு கால வகையில கொண்டே போட்டா என்னத்துக்கு சார் ஆகிறது? உடம்பு பூரா வெந்து போயிடும். அந்த சுண்ணாம்பு கால வகையில தூக்கி போட்டாச்சு. போட்ட உடனே சாமிக்கு கவலையே கிடையாது. காதுல வீணச்சத்தம் கேட்குது, கண்ணுக்கு சந்திரன் தெரிகிறான், மூக்குல நல்ல மல்லிகைப்பூ வாசனை தென்றல் அடிக்குது, உடம்புக்கு நல்ல காற்றடிக்குது, வாயில தண்ணீர் படுது, 5 புலனுக்கு இன்பம் கிடைச்சு போச்சு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும். 5 புலனுக்கு இன்பம் ஆண்டவன் கொடுத்து விட்டான். போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. கடலோட கல்லோட கட்டி கடல்ல போட்டான். அதான முக்கியம். திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் கொண்டே போட்டான்.
வேடிக்கை என்ன தெரியுமா? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருண்டடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. கல்லோட கட்டி கடல்ல போட்ட உடனே கல்லும் மிதந்தது, இவர் மிதந்தார். எனக்கு ஒரு சந்தேகம், இவர் மிதந்தார் சரி, கல்லு ஏன் மிதந்தது? எங்க கல்லு போக வேண்டியதானே, இவர் தானே முக்கியமான ஆளு, மிதந்தது சரிதானே. ஏன் தெரியுமா? ஒரு அடியவரோடு உணர்ச்சி இல்லாத கல் இணைக்கப்படுமானால், அதுவும் மிதக்குமானால், ஆன்மா உணர்ச்சியுள்ள ஆன்மா அந்த அடியவரோடு சேர்ந்தால் பிறவி பெருங்கடலில் மிதக்கலாம் என்று காட்டுவது போல கல்லும் மிதந்தது. ராஜா கூப்பிட்டு விட்டானா முதல்ல, இது எல்லாத்துக்கும் முன்னால ராஜா கூப்பிட்டு விட்டானா. நம்மளா இருந்தா ராஜா கூப்பிட்டா காத்து கிடப்போம், காலில் போய் விழுந்துடுவோம். இது கம்பீரம். ராஜா கூப்பிட்டோன்னு என்ன தெரியுமா சொன்னார்? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன்? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவன் குலை ஓர் காதில் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. நம்ம யாருக்கு அடிமை இல்லை, நமனுக்கு கூட பயப்பட மாட்டோம். நம்ம எல்லாரும் எமனுக்குத்தானுங்க பயப்படுறோம். ஏன்னா நம்ம நாட்டில் எதுவும் வாங்காத ஆளு அந்த ஆள் தான். நேரத்தில் வருவான், தாமதமா வரமாட்டான். காலத்தில் வர்றதுனால காலன்னு பேரு. ராக்கெட் லேட்டா போகும், அந்த எரும மாடு ஒழுங்கா வந்துடும். பயப்படுறோமா இல்லையா? யமனை விட பொல்லாத விரோதியும் கிடையாது, அவனிடமிருந்து காப்பாற்றக்கூடிய வைத்தியரை விட சிறப்பான நண்பனும் கிடையாது. அதனாலதான் பகவான வைத்தியநாத பெருமாளேன்னு சொன்னோம். யமனுக்கே பயப்பட மாட்டோம்னா எப்படி இருக்கும்? பின்னாலே வந்த பல பெருமக்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். மகாகவி பாரதி அப்படியே எடுத்துக்கிட்டான். காலா யமதர்மா, காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா. எப்படி இருக்கு? யமனை பார்த்து என் கால் கிட்ட வாடா. ஏன்? சற்றே எட்டி மிதிக்கிறேன். வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன். முருகனை மனசில் வச்சுக்கிட்டேன். நல்ல வேதாந்த முறைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். அங்கதான் அப்பர் சுவாமி வரார். வேதாந்தம் சொன்ன அப்பர் சுவாமிகள் போன்ற ஞானியரை எண்ணி துதிக்கிறேன். காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா, சற்றே எட்டி மிதிக்கிறேன். பாரதி சொன்ன வார்த்தை எப்படி பாருங்க. நம்ம 1930 உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யம், சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர் தலைமையில் பல பேர் உப்பு அள்ளினார்கள். பிடிச்சி உள்ள வச்சு விட்டாங்க எல்லாரையும். நீதிமன்றத்தில் வழக்கு. சிதம்பரம் அருணாசல தேசிகர்னு ஒருத்தர், அவரும் உப்பு அள்ளினவர். அவருக்கு பொழப்பு என்ன தெரியுமா? இறந்தாருக்கு ஈமக்கடன் செய்வது. அருணாசல தேசிகர் இறந்தாருக்கு ஈமக்கடன் செய்வார். நீதிமன்றத்தில் அருணாசல தேசிகரை நிறுத்தியாச்சு. தேசிகர் கம்பீரமா, உன் பேர் என்ன? அருணாசல தேசிகர். எந்த ஊர்? சிதம்பரம். எங்க போனேன்? வேதாரண்யத்துக்கு போறேன். எதுக்கு போனேன்? உப்பல்ல போனேன்னு சொன்னா உள்ள வச்சிருவான். அடகா சொன்னார், ஈமக்கிரிய பண்ண போனேன். யாருக்கு? இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு. நீதிபதிக்கு எப்படி இருக்கும்? போடுறா 2 வருஷம். என்ன தைரியம் வேணும்? சுதந்திர நாட்டில் நம்ம பேசுறதுக்கு பயப்படுறோம். அடிமை நாட்டில் என்ன வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா? ஜெயிலில் கேட்டாராம், எதனால என்னாராம்? நான் அப்பர் சுவாமிகள் பக்தன், அப்பர் சுவாமிகளை படிக்கிறவன், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம்னாரு. இந்த வெள்ளக்காரன் எனக்கு எம்மாத்திரம் நானா? எங்கே இருந்து வருது? அங்கே வருது. நம்மளும் தான் சிதம்பரம் போறோம், நடராஜாவை பார்க்கிறோம், கும்பிட்டு வந்துடுறோம். ரகசியம்னு ஏதோ சொல்றாங்க, அதையும் ரகசியமா பார்த்துவிட்டு நமக்கும் தெரியாம வந்துடுறோம். அப்படித்தானே வந்துட்டோம். ஆகாசத்தை ரகசியம்னு சொன்னா இவன் ஒரு மாலையை பார்த்துட்டு இந்த மாலை தான் ரகசியம்னு வந்துடுறோம். அப்பர் சுவாமிகள் போனார் சிதம்பரத்துக்கு. மேற்கு வாசல் வழியா போனார். சிதம்பரம் 4 வாசலுங்க. ஒவ்வொரு வாசல் வழியா ஒருத்தர் வந்தாங்க. கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசக சுவாமி, மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமிகள், வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி, தெற்கு வாசல் வழியா சம்பந்த பிள்ளையார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் போனார் மேற்கு வாசல்ல. உள்ள போய் பார்க்கிறார், நடராஜாவை பார்த்தார். நடராஜா சிரிச்சார். என்ன நல்லா இருக்கியா? எப்ப வந்த? வீட்டில் பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிறாப்புல இருந்துச்சான்.
என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே. நம்மளும் தான் நடராஜா போய் பார்க்கறோம். ஒரு நாள் கூட நமக்கு அது மண்டையில ஏறலையே. ஏன் ஏறல? மின்சாரம் இரும்புல பாயும், செம்புல பாயும், மரக்கட்டையில பாயாது. குற்றம் மின்சாரத்தின் குற்றம் அல்ல, மரக்கட்டையின் குற்றம். இது மரக்கட்டை இல்ல, இதுல எப்படி அந்த மின்சாரம் பாயும்? மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது என்று பேசின மாதிரி ஆயிப்போச்சே. அப்பதான் இந்த காட்சியை பார்த்தார். எல்லாரும் சொல்லுவான், பூலோகத்தில் பிறக்கப்படாது, பிறவி போதும்னா. அப்படித்தானே எல்லாரும் சொல்றோம். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம், எனது இடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலை அளவிட்டாலும் என் பிறவி அளக்க முடியாது. பெருமானே, எனக்கு பிறவி வேண்டாம். அருணகிரிநாத சுவாமி. மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இளைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா. பட்னத்து சாமி வாக்கு. இருப்பையூர் வாழ்சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. இனிமே எனக்கு ஜென்மம் தரக்கூடாது. அப்படித்தானே கேட்கிறோம். அழகா கேட்டார் அப்பர் சுவாமி. நடராஜா, இன்னொரு ஜென்மம் கொடு. ஏன்? இந்த பூமியில பிறக்கணும். எந்த பூமியில? தமிழ்நாட்டில் பிறக்கணும். அப்பத்தான் நடராஜா போய் பார்க்கலாம். எங்கேயாவது தென்னாப்பிரிக்காவில் பிறந்தா பார்க்க முடியாது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இங்க பிறக்கணும், கோயம்புத்தூர்ல பிறக்கணும் சார். அப்பத்தான் வருஷத்துக்கு 10 நாள் நல்ல வார்த்தைகள் காதில படும், நல்ல பெரியவங்களை பார்க்கலாம். சொல்றோமா இல்லையா? இந்த மாநிலத்தே. குனித்த புருவமும் ஒரு பாட்டு போதும். கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். நடராஜா புருவம் லேசா அப்படி வளைஞ்சிருக்கான். குனித்த புருவமும். அந்த வாயில சிரிப்பு எப்படி இருக்கு? ஓஹோஹோன்னு சிரிச்சா வில்லன் சிரிப்பா போயிடும். லேசா சிரிப்பாராம். புன் சிரிப்பு போதுமே. புன் சிரிப்பு. கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும். சடாமுடி பனி போல இருக்கிறது. பனித்த சடையும் விரித்த சடையும் பவளம்போல் மேனியில். இந்த உடம்பு பவளமா இருக்கான், செம்மேனி இல்ல, பால் வெந்நீரா. இந்த சிவப்பா இருக்கவங்களுக்கு திருநீர் பூசி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். திருநீர் அதுக்கு மதிப்பு. அப்படிங்க அவ பவளம்போல் மேனி, அதுல பால் வெந்நீர் என்ன அழகா இருக்கு. அனுபவிக்கிறார் அப்பர் சுவாமி. பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். இதெல்லாம் சுருக்கமா சொன்னாரா? இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும். அதுக்கு மட்டும் இவ்வளவு நீளம். ஏன் சார்? மற்றெல்லாம் 2 வரி தான், 2 சொல்லித்தானே. இனித்த முடைய எடுத்த பொற்பாதம். நடராஜ வடிவத்திலே 5 உண்டு. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். நடராஜா ஒரு கையிலே உடுக்க வச்சிருப்பார். ஒலியில இருந்து உலகம் தோன்றிற்று. உடுக்கை படைப்புக்கு அடையாளம். காப்பாற்றுவது, நம்மளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு கையை அப்படி காட்டுவார். இன்னும் சொல்ல போனா இப்படி காட்டுவார். இடது காலை நோக்கி ஒரு கையை காட்டுவார். அபயம் தருவது, அது காப்பாற்றுவது. அழிப்பது, ஒடுக்குவது. ஒரு கையில அக்னி வச்சிருப்பார், நெருப்பு, அது ஒடுக்குவது. மறைப்பது. மறைப்பதுன்னா என்ன? சில விஷயம் நமக்கு தெரியாம கடவுள் மறைச்சு விட்டார். பெரிய புண்ணியம். மறைக்காம இருந்தா ஓஞ்சி போயிடுவோம். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? நான் இத்தனாம் தேதி இறந்து போவேன்னு என் கையில் எழுதி ஒட்டுனார்னு வச்சுங்க, பார்த்தே செத்து போவேன். ஒரு பேங்க்லையும் எனக்கு ஓவர் டிராஃப்ட் தர மாட்டாங்க. பேங்க் ஏஜென்ட் சொல்லுவார், சார் உங்களுக்கு நாளைக்கு இல்ல தேதி போட்டிருக்கும் பாரு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு இன்னைக்கு இல்ல போட்டிருக்கும் பாரு, முடிஞ்சு போயிடும். மறைச்சு விட்டானே. எப்போ போறதுன்னு சொல்லாம மறைச்சு விட்டானே. அந்த தைரியத்துல தானுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தேதியை சொன்னான்னா நினைச்சே ஒஞ்சு போயிடுவோமே. மறைக்க வேண்டியது மறைக்கப்பட்டது. மறைத்தல், அதுக்கு என்ன அடையாளம்? கீழே முயலகனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனால திரும்பி பார்க்க முடியாது. முதுகலை இருக்குமே தவிர திரும்பி பார்க்க முடியாது. மறைத்தல் ரொம்ப முக்கியம். அருளல். அருள் புரிவது எங்கே? எந்த இடம்? அருள் புரிவது மதுரை. மீனாட்சி தான் அருளுக்கு அரசி. அருள் புரியக்கூடியது எங்கே? அருள். தூக்கிய திருவடி துணையென நம்பினேன். அந்த எடுத்த பொற்பாதம் அருள் புரிவது. நமக்கு என்ன வேணும்? அருள் வேணும். அதனாலதான் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்பர் சுவாமிகளை பற்றி நினைக்கிற பொழுதே கண்ணீர் வரும்.
ஏன்னா அவருக்கு உடம்பு முழுக்க கண்ணீரா இருக்குமா. மார்பார பொலி கண்ணீர் மலைவாரும் திருவடிவு. சேக்கிழார் சுவாமி சொல்றார், ஆண்டவனை நினைச்சா கண்ணீர் வரணும், நமக்கு வரமாட்டேங்குது. வெங்காயம் உரிக்கிற பொழுது மாமியாரை நினைச்சு மருமகள் அழுகிறாள், இல்லைன்னா வரமாட்டேங்குது. ஆண்டவனுக்கு முன்னால போய் நிற்கிற பொழுது எம்பெருமானேன்னு பார்த்த பொழுது உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மறவாம் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி உடம்பு முழுக்க கண்ணீர் பாய வேண்டாமோ? அப்பர் சுவாமிகள் அப்படி கண்ணீர் வந்துதான், மார்பெல்லாம் கண்ணீர் வந்துதான், இங்க வரைக்கும் வந்துதான். அப்பர் சுவாமி என்ன கேட்டார் தெரியுமா ஆண்டவங்கிட்ட? 2 கேட்டார். 1, பண்பொருந்த இசைபாடும் பழனஞ்சேர் அப்பனை என் கண்பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ. என்ன அர்த்தம்? திருப்படனத்திலே உள்ள பெருமானை கண் பொருந்தும் போதம்னா என்ன அர்த்தம்? இமைக்கிற நேரத்தில் கூட மறக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை. கடைசி காலத்திலே மொத்தமா கண்ணை மூட போறேன் பாருங்க, அப்ப கூட மறக்க மாட்டேன்னு அர்த்தம். கண் பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ. ராமநாத சேதுபதி, ராமநாதபுரத்து அரசர், எங்களை எல்லாம் பேச வச்சு விட்டு சிவராத்திரி அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒரு தூண்ல சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பார். 1966, 67. அதுக்கப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு தேர் இழுக்கிற பொழுது எல்லாரையும் முன்னால விட்டு தேர் இழுக்க சொல்லுவார். 45 வயசு சேதுபதி மகாராஜா. ஒரு நாள் சிவ வழிபாடு பண்ணினார், எழுந்தார். உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி வழிபடு தெய்வம். பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர் என்பது திருவாசகம். உத்தரகோசமங்க பெருமான கும்பிட்டார், கீழே விழுந்து கும்பிட்டார், எந்திரிக்கல, முடிஞ்சு போச்சு. கிடைக்குமா? கண்பொருந்தும் போதத்தும் கைவிடனான் கடவேனோ. கீழச்சுவல்பட்டியில ஒரு பெரியவர், வெள்ளிக்கிழமை, தை மாசம் வெள்ளிக்கிழமை, மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே இருக்கு. கோயிலுக்குள்ள போறார், மீனாட்சியை பார்த்து கும்பிட்டார், சொக்கலிங்க பெருமானை பார்த்து கும்பிட்டார். புடுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வடுவாதிருக்க வரந்தர வேண்டும். இது எலும்பு உள்ள யாக்கை, எலும்பில்லாத உடம்பான புழுவாய் பிறந்தால் கூட எம்பெருமானே உன்னை மறக்கப்படாதையா. அப்பர் சுவாமி கேட்ட 2வது வேண்டுகோள், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வடுவாதிருக்க வரந்தர வேண்டும்னாரு. சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. கிடைக்குமா? நம்ம ஊர் கோயம்புத்தூர் பக்கம் பல்லடம், பல்லடத்தில் ஒரு அம்மா 80 வயசு, போக மாட்டேங்குது. பிள்ளைக்குட்டியெல்லாம் பம்பாயிலையும் சென்னையிலையும் இருக்கிறான். ஒரு சமயம் கிழவிக்கு ரொம்ப ஆபத்தா போச்சு. 2 பேர் அங்கிருந்து மக மாப்பிள்ளை எல்லாரும் வந்தாச்சு. வந்து பார்த்தா எல்லாரையும் பார்த்த மகிழ்ச்சியில எந்திரிச்சு உட்காந்துருச்சு. அதுக்கு கவலையா இருக்கு. 4 நாள் லீவு போச்சுங்கிற மகன். யூகேஜி எல்கேஜியில் லீவு வாங்குறது ரொம்ப சிரமமான காரியம். இன்னைக்கு 50,000 சம்பாதிக்கிறவன் லீவ் வாங்கிடுறான். இந்த 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு லீவ் வாங்குறது பெரும்பாடா போகுது. போய் நின்று திட்டு வாங்கில லீவ் வாங்கணும். எல்லா லீவும் வீணா போச்சேன்னு திரும்பி போயிடுச்சு. 6 மாசம் ஆச்சு, திரும்ப விழுந்தது, திரும்ப வந்துடுச்சு எல்லாரும். அப்பவும் எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு, திரும்ப போயிடுச்சு. 3 மாசம் ஆச்சு, திரும்ப விழுந்தது. எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வந்துட்டாங்க. அப்படியே கிடக்கு, சாகலை. மூத்த மருமக சொன்னா, எங்க மாமியாருக்கு மண் ஆசை ரொம்ப உண்டு, மண்ணை கரைச்சி வாயில ஊத்துங்கன்னா. தண்ணியில மண்ணை கரைச்சி, என்ன அநியாயம் பாருங்க. அதை வாயில ஊத்த கிழவி அதையும் சாப்பிட்டு முழிச்சு பார்க்குது, இன்னும் போக மாட்டேங்குது. 2வது மருமக ரொம்ப விவரமான ஆளு. எங்க அத்தைக்கு பொண்ணுல ஆசை உண்டு, பொண்ணை உருக்கி ஊத்துங்கன்னா. பொண்ணை உருக்கி தண்ணியில ஊத்தி, பின்ன வாயிலையா ஊத்துவோம், தண்ணியில ஊத்தி தங்க வைக்கிற ரேட்டுக்கு தண்ணியில ஊத்தி அந்த தண்ணி எடுத்து வாயில ஊத்த, அதை அப்படியே சாப்பிட்டதில்ல, முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துருச்சு. ரொம்ப வம்பால போகுது, என்ன பண்றது. 3வது மருமக கெட்டிக்காரி, சின்ன மருமக, இப்பத்தான் கல்யாணம் ஆனவ, விவரமான ஆளு. எங்க அத்தை வாரா வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாக, எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டுங்கன்னா. நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டுனா என்னத்துக்கு ஆகும், முடிஞ்சு வச்சு. இப்படி போகணுமா அப்படி போகணுமா?
நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஊர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. நோயுற்று அடராமல், நோய் வந்து படுக்கையில் கிடக்கப்படாதையா. நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை, படுத்தரப்படாதையா. நொந்து மனம் வாடாமல், சுத்தி இருக்கிறவங்க நம்ம பார்த்து என்னடா இந்த ஆள் போக மாட்டேங்கிறாரு, எங்க கஷ்டப்படுறாரு, போனா தேவையிலையே. அவன் கஷ்டப்படுறான், நம்ம கஷ்டப்படுறது ஒரு பக்கம், எவ்வளவுதான் பார்க்க முடியும். நொந்து மனம் வாடாமல் பகவானே பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஊர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. அது கிடைச்சது கண்பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. ஊவே சாமிநாத ஐயர் கடைசி காலம் படுத்துக்கிட்டு திருக்கழுக்குன்ற பதிகம் படிச்சார், முடிஞ்சு போச்சு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை படுக்கையில் இருக்கிறார். சாமிநாத ஐயரை கூப்பிட்டு திருவான்னார். அதுக்கு மேல பேச வல்ல. சாமிநாத ஐயர் தெரிஞ்சுக்கிட்டார், திருவாசகம் படிக்க சொல்றாருன்னு. அடைக்கலப்பத்து படிச்சார். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனன்ன தண்ணீர் வருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அந்த பாட்டை கேட்டார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உயிர் இறைவன் திருவடியில் சேர்ந்தது. அப்பர் சுவாமி கேட்டது கண்பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ. இன்னொன்னு என்ன கேட்டார்? புழுவாய் பிறந்தாலும் எம்பெருமானே உன்னை மறக்கப்படாத ஐயா. விறகில் தீயினன், அழகா சொன்னாங்க அவங்க ஆரம்பிச்ச போது. விறகுக்குள்ள தீ இருக்குது தெரியல, பாலுக்குள்ள நெய் இருக்குது தெரியல, ஆனா அதது செஞ்சா அதுக்கப்புறம் தெரியுது. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறையனின்றுளன் மாமணி ஜோதியான் மறைஞ்சிருக்கிறான். என்ன செய்யணும்? உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால், உறவுங்கிறன் மத்த வச்சு உணர்வுங்கிற கயிற்றினாலே கொஞ்சம் அசைத்து பார்த்தோமே ஆனால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே 3 நிகழ்ச்சிகளை நான் சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். 3 நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகமெல்லாம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த 3 நிகழ்ச்சிகள். ஒரு நிகழ்ச்சி திருவேளிமலை. திருவேளிமலையிலே பஞ்சம் வந்துருச்சு. அப்பர் சுவாமிகளும் சம்பந்த பிள்ளையாரும் இருக்கிறார்கள். பஞ்சம்னா என்ன அர்த்தம்? பொருள் இருக்கு, பதுக்கி விட்டாங்க கொண்ட நம்மாளு. அதான் முக்கியம். காசு ரொம்ப கொடுத்தா பொருள் வரும், இல்லைன்னா வராது. அப்ப இந்த தன்மை அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. 1300 வருஷமா வளர்த்துக்கிட்டு வந்திருக்காதே. 2 பக்கம் பெருமான் சொன்னாரான் தங்க காசு தரப்படும், ஆளாளுக்கு ஒவ்வொரு காசு. கிழக்கு பக்கம் சம்பந்த சுவாமிக்கு, மேற்கு பக்கம் அப்பர் சுவாமிக்கு. வாசப்படியிலே தங்க காசு வைக்கப்பட்டது. 2 பேர் எடுத்துக்கொண்டார்கள். தங்க காசை கொடுத்து சாப்பிடு பொருள் வாங்கி சமைச்சு சாப்பாடாகுது, சாப்பிட்டாங்க. அப்பர் சுவாமிகளுடைய மடம், அப்பர் சுவாமிகள் மடத்திலே சரியா 11:30 மணிக்கு சாப்பாடு போட்டுறாங்க. சம்பந்த சாமி மடத்திலே ஒரு 2 மணிக்குத்தான் சாப்பாடு போடுறாங்க. அந்த மடம் தனி, இந்த மடம் தனி. அங்கே சாப்பிட்றது ஒரு 10,000 பேர், இங்கே சாப்பிட்றது ஒரு 10,000 பேர், ஊர் மக்கள் போறா. சம்பந்த சாமி மடத்திலே தாமதமாகுது, அப்பர் சாமி மடத்திலே சீக்கிரம் சாப்பாடு ஆகுது. நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் இங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிட்டுருவேன். இந்த கல்யாண வீட்டில் சில சமயம் பார்க்கலாங்க, மத்தியானம் 2:30 மணிக்கு கடைசி பந்தியில் 2 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தானா, உங்களை எங்கேயோ பார்த்தாப்பில் இருக்கே, டேய் சும்மாறா, 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பேட்சில் நம்ம 2 பேரும் சாப்பிட்டோம் இல்லை, நான் அவன் நம்ம 10:30க்கும் சாப்பிட்டு 2:30க்கு வந்துடுவோம். இது அந்த காலம், ஒருவேளை சாப்பிட்ட காலம். யோகிக்கு ஒருவேளை சாப்பாடு. எல்லாரும் சொன்னாங்களாம் சம்பந்த சாமிகிட்ட, சாமி இப்படி ஆகுதே, நம்ம மடத்தில் தாமதமாகுதே சாப்பாடு, என்ன காரணம்? பரிசாரகனை கூப்பிட்டு கேட்டால் சமயக்காரனை சொன்னார். சமயக்காரரை கூப்பிட்டு கேட்டால், இந்த நீங்கள் கொடுக்குற தங்க காசு இருக்கே அது கொஞ்சம் வாசி உள்ள காற்று, குற்றமுள்ள காசு, மச்சம் கம்மின்னு நான் அவன். செம்பு அதிகம், தங்கம் குறைச்சல். இப்போ சில கடைகளில் நகை வாங்குறோம் பாருங்க, பெரும்பகுதி செம்பு, கொஞ்சம் போல தங்கம். அது மாதிரி ஒரு காசு. என்ன செய்யறது? கொஞ்சம் மச்சம் கம்மி, அவ்வளவுதான். 16 மச்சம்ங்கிற மாதிரி கிடையாதான், கொஞ்சம் கம்மியா. என்ன ஆகுது? கடைக்கு கொண்டுகிட்டு போனால் கடைக்காரன் பார்த்து, உரைச்சி பார்த்து, வெளிச்சத்தில் வச்சு பார்த்து, மத்தியஸ்த கடையில் போய் சொல்லி, அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு தாமதிக்குதான். குற்றமுள்ள காசு சம்பந்த சுவாமிக்கு, குற்றமில்லாத காசு அப்பர் சுவாமிக்கு.
பெருமான போய் பாடினாராம் சம்பந்த பிள்ளையார், வாசி தீரவே காசு நல்குவீர். ஏதாச்சும் வழக்கு விவகாரம் இருந்தா இந்த பதிகத்தை படியுங்கள், வழக்கு உங்களுக்கு சாதகமாக சீக்கிரம் தீர்ப்பாகும். வாசி தீரவே காசு நல்குவீர், ஆசின் மிளலையீர் ஏசல் இல்லையே. அருமையான பாட்டு, நினப்புல வச்சுங்க. இது சம்பந்த சுவாமி பாடினது. எதுக்கு சொல்ல வர்றேன் இப்போன்னா, ஆமா சிவபெருமான் எதனால இவருக்கு வாசி இல்லாத காசும் அவருக்கு வாசி உள்ள காசும் கொடுத்தார்? சம்பந்த சுவாமி என்ன இருந்தாலும் பிள்ளை, பட்டத்து ராஜா, இவர் தொண்டர், அடிமை. அப்படித்தானே. ஏன் கொடுத்தார்? ஏன்னா சம்பந்த சுவாமி ரொம்ப சின்ன பிள்ளை, பல்லக்கில் தான் வருவார். அதுவும் இவர் கொடுத்த பல்லக்கு, முத்து பந்தல் சமயத்தில் அவங்க அப்பா தோளில் வருவார். தாளம் போட்டால் கை வலிக்கும், தங்கத்தாளம். அது ரொம்ப வசதியாக வந்து பாடின பிள்ளை. இந்த திருத்தொண்டெல்லாம் செய்ய கை ஒத்து வராது. எங்க சின்ன பிள்ளை அது எப்படிங்க ஒரு கையில் புலவாரத்தை வச்சு பணி செய்ய முடியும்? அப்பர் சுவாமி அப்படி இல்லை. கையில் ஒரு பெரிய சைஸ் தோசைக்கரண்டியை தூக்கிக்கிட்டு திரிவார். அதுக்கு பேர் தெரியுமில்ல, உளவாரம்னு பேர். ஏன்? கோயிலுக்குள்ள போனால் எந்த இடத்துலையாவது ஏதாவது செடி முளைச்சிருக்கும், கொடி முளைச்சிருக்கும், புல் இருக்கும், முள் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து முதல்ல திருப்பணி பண்ணுவாராம். ஆலய திருப்பணி. கைத்திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர். இந்த கைத்திருத்தொண்டு செய்தமையினாலே இவருக்கு குற்றமில்லாத காசு. என்னதான் பிள்ளையா இருந்தாலும் கைத்திருத்தொண்டு செய்யாமையினாலே சம்பந்த பிள்ளையாருக்கு குற்றமுள்ள காசு. அப்புறம் மாற்றி விட்டார் ஒரு நிகழ்ச்சி. ரெண்டாவது வேதாரண்யம், திருமறைக்காடு. ரொம்ப சண்டை அதில். வேதாரண்யத்துக்கு நான் போயிருக்கிறேன் அடிக்கடி இந்த சொற்பொழிவுக்காக. அந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு பேர் தெரியுமா? யாழை படித்த மொழி அம்மை. அவ பேச ஆரம்பிச்சா யாழ் தோத்து போயிருமா. இதனால அங்கே உள்ள சரஸ்வதி கையில் உள்ள யாழை வச்சு விட்டு யாழ் இல்லாமல் உட்கார்ந்துருப்பா. வீணை இல்லாத சரஸ்வதி. ஏன்? அம்பாள் பேச்சே வீணை மாதிரி இருக்கிற பொழுது நமக்கு எதுக்கு ஒரு வீணை? அந்த சரஸ்வதி அப்படி உட்கார்ந்துருப்பா. அங்கே போய் பார்க்கலாம் நீங்க. எங்க? நம்முடைய வேதாரண்யம் திருமறைக்காடு. உள்ளே போனார்கள். கதவு சாத்தி கிடக்கிறது, கிழக்கு கதவு. ஒரு வீட்டுக்கு போக வேண்டுமானால், அந்த வீடு நன்றாயிருக்க வேண்டுமானால் முன்வாசல் வழியா போகணும். அந்த வீடு நன்றாயிருக்க கூடாது என்று எண்ணினால் பின்வாசல் வழியா வரணும். இலங்கைக்கு போன பொழுது ஆஞ்சநேய சுவாமி பின்வாசல் வழியா வந்தார். அன்னைக்கு ஆரம்பிச்ச தொல்லை இன்னும் விட மாட்டேங்குது. எத்தனை யுகம் முடிஞ்சு போச்சு. முன்வாசல் வழியாத்தான் போகணும். முன்வாசல் கதவு சாத்தி கிடக்கு. சம்பந்த சுவாமியும் அப்பர் சுவாமியும் நிற்கிறாங்க. அப்பர் சுவாமிக்கு வயசு கிட்டத்தட்ட 68 வயசுக்கு இருக்கும். சம்பந்த சுவாமிக்கு வயசு 6-7 வயசுக்கு இருக்கும். இவ்வளவுதானே வித்தியாசம். 2 பேரும் சின்ன பிள்ளை. 2 பேர் நிற்கிறாங்க. இந்த கதவை திறக்கணும். வேதங்கள் அடைத்து விட்டு போன கதவை தமிழ் திறக்கப் போகிறது. சம்பந்த சுவாமி சொன்னார், பெருமானே நீங்கள் இந்த கதவு திறக்க பாடுங்கள். அப்பர் சுவாமியை பார்த்து சம்பந்தர் சொன்னார், நீங்கள் கதவு திறக்க பாடுங்கள். அப்பர் சுவாமி பாட ஆரம்பிச்சார். பான்னா வாய் திறக்கும், மான்னா மூடிடும், இம்முன்னா மூடிடும். பண்ணி நேர் மொழியாளுமை பங்கரோ. பா வாய் திறக்கிறதுக்கு. பண்ணி நேர் மொழியாளுமை பங்கரோ என்று அப்பர் சுவாமி பாட ஆரம்பிச்சார். ஒரு பாட்டு பாடினார், கதவு திறக்கலை. 2 பாட்டு பாடினார், கதவு திறக்கலை. 3 பாட்டு பாடினார், திறக்கலை. 4, 5, 6, 7, 8, 9, 10 கதவு திறக்கலை. என்னடா திறக்கலையே? பாடுனேன், கதவு திறக்கலையே. பெருமானே இரக்கம் இல்லையா உனக்குன்னு கேட்டார். இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானிரே. சுரக்கும் புன்னை, புன்னை மலர் கூட விரிந்திருக்கிறது, எங்கள் முகம் கூம்பி இருக்கிறது, கதவை திறக்க வேண்டாமா? இரக்கம் இல்லையா பெருமானே? கொஞ்சம் இந்த வார்த்தை அவருக்கு கடுமையா பற்றுச்சு. எங்க இரக்கம் இல்லையான்னு ஒருத்தர் போய் கேட்டா அது கூட தப்பான். அவர் மனசுல பற்றுச்சு. இரக்கம் ஒன்றிலீர்ன ஒன்ன கதவு திறந்துருச்சு. 11வது பாட்டுல திறந்துச்சு. மறக்காதீங்க, 10 பாட்டுக்கு கதவு அடைச்சு கிடந்துச்சு. 11வது பாட்டு கதவு திறந்துருச்சு. உள்ள போய் வழிபாடு பண்ணாங்க. திரும்பி எல்லாரும் வந்தாச்சு. இப்போ இவர் சம்பந்த சுவாமியை பார்த்தார். இந்த கதவு மூடப்பாடுங்கள். சம்பந்த சுவாமி சதுரம் இம் மூடிரும். சதுரம் எல்லாம் மந்திரமுங்க, தமிழ் மாதிரி மந்திரம் கிடையாது. சதுரம் மறை பாட்டு ஆரம்பிச்சது. ஒரு பாட்டு முடிஞ்சது, கதவு மூடிடுச்சு.
பாக்கி 10 பாட்டு முறைக்கு பாடி முடிச்சார். அவர் 11 பாட்டு பாடுற ஆளு, திருக்கடைக்காப்பு சேர்த்து. அப்பர் சுவாமிக்கு எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தா என்ன நினைப்போம்? நமக்கு தாமதிச்ச சிவபெருமான் இந்த சம்பந்தருக்கு மட்டும் சீக்கிரம் செஞ்சிட்டாரு, வரட்டும் சம்பந்தரை பார்த்துக்கிறேன். இது நம்ம புத்தி. நம்ம புத்தி இப்படித்தானே போகும் பொறாமையில. அப்பர் சுவாமி என்ன நினைச்சாரு? 10 பாட்டு பாடின வரைக்கும் கதவு திறக்கல. ஒருவேளை இந்த கதவு திறக்க கூடாது என்று எம்பெருமான் திருவுள்ளம் போலும். எம்பெருமான் திருவுள்ளம் அறியாமல் தவறு செய்து விட்டேனோ, கடவுள் திருவுள்ளம் தெரியாம ஒருவேளை தவறு செய்து விட்டேனோ, இரக்கம் ஒன்றிலேன்னு திட்டி விட்டனே, அதுக்கப்புறம் தானே திறந்தது, நான் தப்புல பண்ணிட்டேன். மனசு அப்படி நினைச்சுதான். பெரியவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். கவலைப்படுறார். நமக்கு என்ன தோணுது தெரியுமா? யோசிங்க. அதென்ன சிவபெருமான் பண்றது அநியாயமா இருக்கு. எங்க அவரு 10 பாட்டு பாடின வரைக்கும் பேசாம இருந்து விட்டு 11வது பாட்டுல கதவை திறந்தார். இவர் ஒரு பாட்டு பாடின உடனே சடக்குன்னு கதவை மூடி விட்டாரு. இது நியாயமா? ஒருத்தரை கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு தொழிலை ஆரம்பிச்சு திறந்து நடத்துறது தாங்க கஷ்டம், மூடுறது ஈஸின்னார். யோசிங்க. என்ன பெருமானே, எனக்கு மட்டும் இந்த 10 பாட்டு ஒருவேளை இப்படி ஆயிப்போச்சோ, ஒன்றும் புரியலையே. சிவபெருமானே, நீ பண்றது நியாயமா? என்ன பொருள்? நடத்துறது தான் கஷ்டம், மூடுறது ஈஸி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் அதுக்கு ஒத்து வர்ற ஆள் இல்லை. நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்றேன்? நல்லா கேட்குறீங்க. இது சிறப்பான பேரவை. அதுலேயும் ஆண்டு அவிஞ்சடங்கிய கொள்கை சான்றோர்கள் பல பேர் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுக்கு என்ன பதில்னு கேட்டா, சிவபெருமான் எல்லாருக்கும் சமம். அப்பருக்கும் அப்படித்தான், சம்பந்தருக்கு அப்படித்தான். உங்கள் தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு தரப்படும். ஆத்துக்கு டம்ளர் கொண்டு போனவன் டம்ளர் நிறைய தண்ணி கொண்டு வரலாம், சட்டி கொண்டு போனவன் சட்டி நிறைய தண்ணி கொண்டு வரலாம், அண்டா கொண்டு போனவன் அண்டா நிறைய தண்ணி கொண்டு வரலாம், கை கொண்டு போனவன் கை நிறைய தண்ணி கொண்டு வரலாம், இல்லைன்னு பொய் கொண்டுகிட்டு போனவன் இல்லாம திரும்பி வரலாம். கடவுள் அப்படித்தானே? நல்லா கேட்குறீங்க. இந்த பாருங்க, அப்பர் சுவாமிகள் பாடின பொழுது 10 பாட்டுக்கு கதவு சாத்தி இருந்துச்சுல்ல, 11வது பாட்டுக்கு திறந்தது. அதாவது 10 பாட்டுக்கு கதவு சாத்தி கிடந்தது, ஒரு பாட்டுக்கு திறந்திருந்தது. சம்பந்த சுவாமி பாடுற பொழுது முதல் பாட்டுக்கு திறந்திருந்தது, பாக்கி 10 பாட்டுக்கு கதவு அடைச்சுத்தானே இருந்துச்சு. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கெல்லாம்? முதல் பாட்டில் அடைச்சு விட்டாரு கதவை, மிச்சம் 10 பாட்டுக்கு எப்படி இருந்துச்சு? அடைச்சுத்தானே இருந்துச்சு. அப்பர் சுவாமிகளுக்கும் 10 பாட்டுக்கு கதவு அடைச்சிருந்தது, ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருந்தது. சம்பந்த சுவாமிக்கும் ஒரு பாட்டுக்கு கதவு திறந்திருந்தது, 10 பாட்டுக்கு அடைச்சிருந்தது. அது கொஞ்சம் முன்னாலே, இது கொஞ்சம் பின்னால, அவ்வளவுதான். அப்ப சமந்தானே. ஆனா அப்பர் சுவாமிகள் மனசு கேட்கல. நான் கடவுளுடைய இச்சைக்கு மாறுபட்டு விட்டேனோ, எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு மாறுபட்டு செய்து விட்டேனோ, கவலைப்பட்டார். சிவபெருமான் வந்தார். திருவாய்மூருக்கு வா. எப்படி கூட்டிக்கிட்டு போறாருங்க? நமக்கு எவனவனோ நம்மளை கூட்டிக்கிட்டு போறான், அவருக்கு சிவபெருமான் வந்து கூட்டிக்கிட்டு போறாரு. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன், அனைத்து வடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் வரந்து உய்வனோ, அப்படிப்பட்டவன். இது 2வது காட்சி. 4 காட்சி முக்கியம். அப்பர் சுவாமிகள் வரலாறு, அதை சொல்லாம நான் விடக்கூடாது. விட்டா சொக்கலிங்க பெருமான் மதுரையில என்ன விட மாட்டார். ஏண்டா இதையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டியா, இப்படிப்பட்ட பேரவை கிடைக்குமான்னு கேட்பார். 3வது அவருடைய பணிவு, எல்லையற்ற பணிவு. அப்பர் சுவாமிகளுக்கு 6 முகம்: பணிவு, துணிவு, தொண்டு, பக்தி, கருணை, ஞானம். இந்த 6 முகம் இப்படி புத்தகமே எழுதலாம். இந்த 6க்குள்ள அவரை கொண்டாந்துடலாம். துணிவும் உண்டு, பணிவும் உண்டு. சொற்குருதிக்கு அப்பரென சொல் பணிவு உண்டு. என்ன பணிவு? எங்க வந்தது பணிவு? திருஞான சம்பந்த பிள்ளையார் பல்லக்கில் வர்றார், திருப்பூந்துருத்தி. அப்பர் சுவாமிகள் உள்ள உட்கார்ந்து இருக்கார். அப்பர் சுவாமிகளை தேடி திருஞான சம்பந்தர் வர்றார். இவரை பார்த்த உடனே அப்பரேன்னு கூப்பிட்டவர் சம்பந்த சுவாமி.
அப்பரேன்னு கூப்பிட்டாரா? நீங்க அப்பா மாதிரி. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அது மாதிரி அப்பரேன்னு அழைச்சாராம். அதெல்லாம் சரி. இப்போ திருஞான சம்பந்தர் வர்றார். யாரை பார்க்க? சம்பந்த சுவாமி வர்றார் அப்பர் சுவாமிகளை பார்க்க. வந்து பார்த்தா திருப்பந்துருத்தி மடத்தில் அப்பரை காணோம். என்னடா காணமே, அப்பர் எங்குற்றார் நாரா? மேல உட்கார்ந்து இருக்கிற சம்பந்த பிள்ளையார். அவர் பல்லக்க தூக்கின ஆளில பின்னால நின்ன ஒருத்தர் ஓடி போய் தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன் நாரா. ஏன் பின்னால வந்து நின்னாரு? முன்னால நின்னா இவர் கண்டுபிடிச்சு விடுவாரு. சம்பந்த சாமி பார்த்துருவாரு. அவர் பல்லக்க தூக்கணும். என்ன ஆசை பாருங்க. சிவபெருமான் பல்லக்க தூக்குறதை விட அடியார்கள் பல்லக்க தூக்குறதுக்கு கொடுத்துல வைக்கணும். சம்பந்த சுவாமி பல்லக்க தூக்கணும்னு பின்னால போய் அந்த தொண்டு கிழவர் தொண்டு செய்த கிழவர், ரொம்ப வயசான கிழவர், கிட்டத்தட்ட ஒரு 75-78 வயசு இருக்கும். அப்ப பின்னால வந்து பல்லக்க தூக்கினாராம். இவர் இறங்கி போய் காலில் விழ, அவர் இவர் காலில் விழ. விவேகானந்த சுவாமிகள் அமெரிக்கா போயிட்டு திரும்பினார். தனுஷ்கோடிக்கு வந்துட்டார். அவரை வரவேற்பதற்கு பெருமக்கள் எல்லாம் போனார்கள். பாஸ்கர சேதுபதி மகாராஜா போனார். படகை விட்டு இறங்குகிறார் விவேகானந்தர். நில்லுங்கள்னார் பாஸ்கர சேதுபதி. ஏன்னர்? என் தலையில காலை வச்சு வரணும்னார். பாஸ்கர சேதுபதி மகாராஜா ராமநாதபுரம் சமஸ்தானத்து அரசர், உத்தரகோசமங்கை திருக்கோயிலுக்கு அரங்காவதர் குழு தலைவர், ராமேஸ்வரத்துக்கு அரங்காவதர் குழு தலைவர், ராமனாலே சேதுபதி என்று பட்டம் சூட்டப்பட்டவர், சேது காவலர் பாஸ்கர சேதுபதி மகாராஜா என் தலையில கால் வச்சு வரணும்னாரா. விவேகானந்த சுவாமி வரமாட்டேன்னாரா. நீங்க தான் 3000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சது. அப்ப 3000, 1893 1893 3000 ரூபாய் கொடுத்தா இந்த மண்டபத்தை விலைக்கு வாங்கி போடலாம். யோசிச்சு பாருங்க. பாருங்க 1893 3000 ரூபாய் கொடுத்தவர் முடியாதுன்னாரா. அதெல்லாம் கூடாது. ஒன்று வேணா செய்வோம். என்ன? கையை நீட்டுங்க, கையில் கால் வச்சு வர்றேன், அதுவே எனக்கு உடன்பாடு இல்லை. உட்கார்ந்துக்கிட்டு குந்தி கொண்டு 2 கையையும் நீட்டினாராம் பாஸ்கர சேதுபதி. விவேகானந்த சுவாமி இந்த மண்ணில் வைக்கிற காலை முதல்ல பாஸ்கர சேதுபதி கையில் வச்சாராம். தமிழ் விவேகானந்த சுவாமியை தாங்கிற்று. பாஸ்கர சேதுபதியின் 2 திருக்கரங்கள் தாங்கின அந்த இடத்துக்கு குந்துகல்லுன்னு பேருப்போம். அந்த இடத்திலே விவேகானந்தருக்கு ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். திருப்பராய்த்துறை தபோவனத்தைச் சேர்ந்த பெருமக்கள். இப்போ சென்னையிலே சாமியை தேர்ல வச்சு இழுத்தாங்களாம் விவேகானந்த சுவாமியை. அவர் கேட்டாராம், எல்லாரும் இழுக்கிறீங்களே, பாஸ்கர சேதுபதி எங்கேன்னாங்களாம். கடைசியா நின்ன ஒருத்தர் ஓடி வந்து தங்கள் தேரை இழுக்கும் பேறு பெற்று அடியேன் இங்கிருக்கிறேன்னாரா. தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்கிருக்கிறேன் அப்பர் சுவாமி சொன்னது 7ஆம் நூற்றாண்டு. இது இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டு. இந்த பணிவு அப்பர் சுவாமிகளுக்கு, கருணை, அப்பூதி அடிகள், கையிலை காட்சி, அதெல்லாம் சொல்லாம இருக்கப்படாது. நான் என்ன பண்றது, இந்த கிடையாது ரொம்ப அநியாயமா போகுது. கையில் அப்பூதி அடிகள், அந்த பெருமை வேற யாருக்கும் கிடையாது. நமக்கெல்லாம் நானுங்கிறது ரொம்ப உண்டு. சாமிக்கு அது சுத்தமா கிடையாது. அது போச்சு. திருப்பழனத்துக்கு போறார். திருப்பழனத்தில் போய் கும்பிட்டுட்டு அப்படியே திங்களூருக்கு போறார். திங்களூருக்கு போற பொழுது நல்ல வெயில் நேரம், மே மாசம். வெயில்ல போறாரா, வயசான புண்ணியமா தெருப்பூரா நடந்து போறார். அவர் திருவடி பட்டதுனாலதான் நமக்கு இன்னைக்கு தமிழும் சைவமும் ஒட்டி கொள்ளுகிறது. அப்படி போறார். ஒரே வெப்பம். ஒரு தண்ணீர் பந்தல் உள்ள போனார், உட்கார்ந்தார். ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க கேட்கிறார். அந்த இருந்த ஆளு இனிமை தண்ணீர், தேங்காய் மாதிரி, தேங்காய் தண்ணீர் போல, இளநீர் போல தண்ணீர் கொடுத்தார். வாங்கி நிறைய குடிச்சார். அப்பா இப்படி பார்த்தார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல். இவர் பேர் தான் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு சோலை, திருநாவுக்கரசு சாலை. என்னடா இது? திரும்பினாராம். அளவில் சனஞ்சல ஒளியாவடிக்கரையில்
அருளுடையார் உளமனைய தன்னடித்தாய் உருவே நில்பறிவகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம்போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளமருவு நிழல் தரு தண்ணீர் பந்தல் வந்தணைந்தார். அருளுடையார் மனசு மாறி தண்ணீர் பந்தல் குளிர்ச்சியா இருந்துச்சான். வந்தார். வந்தணைந்த வாகீசர். சேக்கிழார் சுவாமி கொற்றார். அந்த காலத்தில் நான் ஆசையா பாடம் பண்ணது, நான் படித்தது காமர்ஸுங்க, அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸு, காஸ்டிங், அதெல்லாம் படித்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு சேக்கிழார் பெரிய புராணத்தை படித்து இன்னும் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். வேற என்ன செய்ய சொல்றீங்க? அது வயிற்றுக்கு, இது மனசுக்கு. இது நிம்மதி கொடுக்குது, மரியாதை கொடுக்குது, பெருமை தருது, அது பணம் கொடுத்துது. அவ்வளவுதான். வந்தணைந்த வாகீசர் மந்தமாருத சீத பந்தருடன் அமுதமான் தண்ணீரும் பார்த்தருளி. தண்ணீர் அமுதமாரி இருந்துச்சான். சிந்தை வியப்புற வருவார் திருநாவுக்கரசனும் பேர் சொந்தமுறை வரைந்ததனை எம்மருங்குன் தாங்கண்டார். எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. என்னடா ஆச்சரியமா இருக்கு. இப்பந்தல் என் பெயரிட்டு இங்கமைத்தார் யார்? நானா இருந்தா அப்படித்தான் கேட்பேன். இந்த பந்தலுக்கு எம்பேரு வச்சது யாரு? அவர் அப்படி கேட்கல. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார்? என்னங்க, நானா இருந்தா எம்பேர்ல வச்சிருக்கான். என் பேரை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போட்டோ போட்டு பேரு போட்ட பேச்சே தனியால வருது. பகவானே, எவ்வளவு அடிமையா போயிட்டு அந்த பேருக்கு. இந்த பேரு உடம்புக்குத்தானே ஐயா, ஆன்மாவுக்கு இல்லை ஐயா. ஊரலாங்குடி ஒலிக்கு அடிதிட்டு பேரினை மாற்றி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. என் பேரு தப்பா போனா கோபம் வருது. எங்க ஊர்ல திருமகுடம்னு ஒருத்தர், அவர் பேரை அழைப்புல திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க. பொங்கிட்டாரு. என் பேரை எப்படியா தப்பா போடுறது? என்ன ஆசைங்க இந்த பேர்ல? இப்பந்தர் இப்பெயரிட்டு. என்னையா வார்த்தை! சேக்கிழார் சுவாமி அட்சர லட்சம் அளிப்பொருன் வாக்கிற்கு அருட்கவி அற்புதமே. இப்பந்தல் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார் கேட்டாராம். அந்த இருக்கிறாள் இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர். அழகா சொன்னாராம். செப்பரிஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார். இந்த ஊர்ல ஒரு ஐயர் இருக்கார், அப்பூதி அடிகள்னு பேரு. மறையவர் அந்தனர், அவர் செய்தமைத்தார். தப்பின்றி எங்கு முள சாலை குளம் சாலை குளம் சோலை எல்லாம் செஞ்சு வச்சவர் அப்பூதி ஐயர், அப்பூதி அடிகள். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அந்த வம்சத்தில் வந்த ஒரு பெரியவர் 90 வயசு, இப்பவும் திருவையாற்று பக்கம் இருந்து எல்லாருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கார் ஐயா. அந்த எண்ணம் இன்னும் கடைசி வரைக்கும் வருது. வாழையடி வாழை. அது மாதிரி இன்னைக்கு செய்கிறார் ஐயா. 90 வயசு தொண்டு கிழவர். அவர் பரிமாறுறாருங்க. ஏன்? அப்பூதி அடிகள் வம்சம் பரம்பரை. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம். அப்பூதி அடிகள் பேர் தெரிஞ்சுது. எங்கே? இந்த மனையின்கண் சென்றனர். இப்பொழுது அதுவும் சேய்த்தன்று நனித்தென்றார். இப்பத்தான் வீட்டுக்கு போனாரு. வீடு இந்தா பக்கத்துல இருக்கு. எப்படி சொல்றான் பாருங்க அவன். நம்ம பஸ் டிரைவர்கிட்டயோ கண்டக்டர்கிட்டயோ ஒரு வார்த்தை கேட்டா வள்ளுன்னு விழுகிறாங்க. நம்ம காசை கொடுக்கிறோம், நம்ம கொடுக்கிற காசுல தான் போனஸ் வாங்குறாங்க. நம்ம ஒன்று கேட்டோம்னா போச்சு கதை. அவர் அப்படி சொல்றார் பதில். அங்ககன்று முனிவரும் போய் அப்பூதி அடிகளார் தங்குமனை கடைத்தலை முன் சார்பாக. வீட்டு வாசப்படிகளை போய் அப்பர் சுவாமி உளவாரப்படையோடு நிற்கிறார். சிவபெருமானுக்கு சூலாயுதம், முருகனுக்கு வேலாயுதம், அப்பரடிகளுக்கு தொண்டு செய்வதற்கு உளவாரப்படை. உளவாரப்படையாளி. உளவாரம் தொண்டுக்கு அடையாளம். நம்ம அந்த காலத்திலையும் கோயிலை சுத்தமா வச்சுக்கல. அவர் அங்க போய் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி இருக்கார் அப்பர் சுவாமிகள். அதோட போய் நிற்கிறார் வீட்டு வாசப்படியிலே. அப்பூதி அடிகள் அந்த பெரியவர் இவரை பார்த்ததில்லை, இவரும் அவரை பார்த்ததில்லை. எல்லாம் மனசுனாலதான். உள்ள யாரோ சொன்னாங்க, ஒரு அடியவர் சிவனடியார் வந்திருக்கிறார்னு. உள்ளே இருந்த அப்பூதி அடிகள் ஓடி வந்தார், இவரை பார்த்தார், காலில் விழுந்தார். இப்ப இவர் முன்னால கும்பிடுறதா அவர் முன்னால கும்பிடுறதா? யோசிங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம் பார்ப்போம். ஐயா கும்பிட்டா நம்மளும் கும்பிடுவோம், ஐயா கும்பிடாட்டி நம்மளும் காணாது போல போயிடுவோம். தப்பு. குருசாமி ஐயா கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் அவரை பார்த்து நம்ம கும்பிட்டா தமிழ் சொல்லுது எனக்கு ஒரு கும்பிடு வந்துருச்சுன்னு. கும்பிடணுமா வேண்டாமா? மரியாதை அதானே, பண்பு அதானே. அப்பர் சுவாமி கும்பிட்டாராம் முதல்ல. இவர் வேகமா முந்திக்கிட்டு இவர் கும்பிட்டாராம். ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்களாம். எப்படி காட்சி!
சேக்கிழார் சுவாமி நடந்து போறார். ஒரு வயல் வரப்புல 2 கதிர் ஒன்று மேல ஒன்று சாஞ்சு கிடக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? மிதிச்சுட்டு போவோம். கொஞ்சம் பக்குவம் இருந்தா தாண்டிட்டு போவோம். அப்பர் சுவாமி போகல, நின்னுட்டார். சேக்கிழார் சுவாமி போகல, நின்னுட்டார். ஏன் நின்னுட்டார்? 2 கதிர் இல்லை, இது அப்பர் சுவாமி, அது அப்பூதி அடிகள், ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாங்க. அதானே காட்சி. அதுக்கு முன்னால பாடுறார் சேக்கிழார் சுவாமி இந்த காட்சியை. அடியார்கள், ஈசனுடைய அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது ஒருவர் மீது ஒருவர் விழுவது போல கதிர்கள் தலை சாய்த்து கிடக்கின்றன என்று. அது மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துட்டாங்க. எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே இவர் அவரை கும்பிட்டார். நம்ம அப்பர் சுவாமி கேட்கிறார், ஐயா ஆரணியின் ஜடை முடியார், இது விவகாரம் தானே. கங்கையை சடையில் தாங்கிய சிவபெருமான் அடியாருக்கு நீங்க தண்ணீர் பந்தல் வச்சிருக்கீங்களாமே. கங்கையை தாங்கின அடியாருக்கு நீ என்னையா தண்ணி பந்தல் வைக்கிறது? ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அந்த கங்கையின் கருணை உங்கள் மூலம் வருகிறதுன்னு அர்த்தம். கங்கை சடையில் வைத்த பெருமான் ஆரணியின் ஜடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் வரும் தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும். இது பெரிய புராணம். ஏன் உங்க பேரத்தானையா எழுதணும்? அவன் 40 ரூபாய்க்கு டியூப்லைட் வாங்கி கொடுத்து விட்டு 400 ரூபாய்க்கு பேர் எழுதுறான். ராமசாமி செட்டியார் மகன் கந்தசாமி செட்டியார் பயம்னு. உபயம்னு எழுத இடம் இல்லை. ஊனா மேல பயங்கீழே. விட்டுருவோமா? நம்ம பேர் இல்ல வரணும் ஆசைப்படுறோமா இல்லையா? என்னையா உன் பேர் எழுதாம வேற பேர் எழுதியிருக்கியே? வேறொரு பேர்னார்ல, பொங்கிருச்சு கோபம். எங்க அப்பர் சுவாமியா வேறொருத்தர், எங்க வீட்டுல ஒரு ஆளையா, என் குடும்பத்துல ஒரு ஆளையா, அவரை போய் வேறொருத்தர்னு சொல்றியே, ஏன் உன்னை பார்த்தா சிவனடியார் மாதிரி தெரியுது. எந்த ஊரு? அப்பர் சுவாமிக்கு எப்படி இருக்கும்? நம்ம மேல இப்படி பைத்தியமா ஒரு ஆளா? என்ன காட்சி பாருங்க. 1000 சினிமா பார்க்கிறமே, அதை தூக்கி குப்பையில போடுங்க. சேக்கிழார் சுவாமி எப்படி காட்டுறார் பார்த்தீங்களா இந்த காட்சியை? என்ன வாய்ப்பு, என்ன தமிழ்! என்ன கேட்கிறார்? ஏயா வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். அடுத்து இன்னொரு வரி ரொம்ப முக்கியமானது. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே. ஏயா அந்தணர்கள்ல சான்றோர்கள்ல திருநாவுக்கரசரை தெரியாதவங்க யாரும் இல்லையே. ஒரு கல்லு மிதந்ததுயா, தெரியுமா உங்களுக்கு? அவரை பற்றி இப்படி பேசுறீங்களே. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே. மங்களமாம் திருவேடம் பார்த்தா உடம்பெல்லாம் வெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனி. மங்களமாம் திருவேடம் இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. மங்களமாம் திருவேடத்துடன் இன்றி வகைமொழிந்தீர் எங்குரைவீர் நீர்தாம் யார் இயம்பும். சும்மா அம்பு பாஞ்சாப்புல பாயுது வார்த்தை. நீ எங்க இருந்து வர, உன் பேர் என்ன சொல்லு. இவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஒரு வரி சேக்கிழார் சாமி வச்சார். திருமறை, நான் ரொம்ப பாட்டு சொல்லப்படாது, ஆனா அருமையான பாட்டு, அதை சொல்லாம விடப்படாது. அப்புறம் பாட்டு பூரா போயிரும். சொன்னாத்தான் காதுல படும். அது மந்திரம். திருமறையோர் அது முடிய, மறையோர்னா அந்தனர். திருமறையோர் அது முடிய திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்துரை செய்வார். அவர் பெருமைனா எவர் பெருமை? அப்பூதி அடிகள் பெருமை மட்டுமில்ல, இவர் பெருமையா இவருக்கு இப்பத்தான் தெரியுது. நம்மளை பத்தி இப்படி எல்லாம் சொல்றாரு என்றாலு. ஏன்? தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாழலோ. சிவபெருமானுக்கு அவன் பெருமை தெரியாதான், அடியார்களுக்கு அவங்க பெருமை தெரியாதான். என் பெருமையை நான் பேசிக்கொள்வேனே, ஆனால் நான் அடியார் இல்லை. என் பெருமையை நான் அறியாமல் இருப்பேனே, ஆனால் நான் தொண்டன். ஆஞ்சநேய சுவாமிக்கு அவர் பெருமை தெரியாது, யாராவது சொன்னால்தான் தெரியும். ஏன்? பக்தன். பக்தன் பகவான் பெருமையை அறிவானே தவிர தன் பெருமை பேச மாட்டான். திருமறையோர் அதுமொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார். பிற துறையின் நின்று ஏற. தப்பா வேற எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன் ஐயா. பிற துறையின் நின்று ஏற அருளு பெருஞ்சூலை. சூழ நோயை போய் அருளும் சூளைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஐயா எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து அருளினார். எல்லோரும் காது கொடுத்து அருளினார்கள். சொல்லுவேன், எனக்கு ஒருத்தர் சூழ நோய் தந்து அருளினார்னா இது என்ன வம்பா இருக்கு?
வியாதி ஏன் சூழ நோய் கொடுக்கலன்னா நான் எங்கே இல்லையா போயிருப்பேன். அதுவும் சின்ன சூளையா கொடுக்காம பெரிய சூளையா கொடுத்தாராம். சாதாரண சூளையா கொடுத்தா இருக்க டாக்டர் தீர்த்துட்டு போயிடுவாரு. இது தாக்க யாரும் தீர்க்க முடியாத சூளை அருளு பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். அவர் பெருமையை சொன்னார், இவர் சிறுமையை சொன்னார். அடுத்தவன் நம்ம பெருமையை சொல்லணும், நம்ம சிறுமையைத்தான் சொல்லணும். நம்ம பெருமையை சொன்னா அடுத்தவன் நம்ம சிறுமையை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதானே. என் குறையத்தான் நான் சொல்லணும், என் பெருமையை அடுத்தவங்க தான் சொல்லணும். காலில் விழுந்தார். அப்பர் சுவாமி இல்ல வந்திருக்காரு. இவ்வளவு காலமா கும்பிட போன சாமி குறுக்கல்ல வந்து வீட்டு வாசப்படியில் நிற்கித கிடைக்குமா? உள்ள கூட்டிக்கிட்டு போனார். தண்ணீரை ஊற்றி திருவடி தாமரைகளை விளக்கம் செய்து தலையில் தெளித்து கொண்டு உள்ளுக்கும் பூரித்தார். மகிழ்ச்சியினாலே உடம்பும் பூரித்தார். உள்ளையும் குடிச்சார் அந்த தண்ணீரை. எல்லாரையும் கூப்பிட்டார். அப்பர் சாமி வந்திருக்கார். கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு தயார் பண்ண அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு காலம் அடியார்களுக்கு சோறு போட்டோம், இப்ப அடியார்களுக்கு அரசனாக இருக்கிற நாவுக்கரசு பெருமானுக்கு சாப்பாடு போட போறோம். நம்ம வீட்டிலே ஞானிகள் வந்து சாப்பிட்டா 1000 ஜென்மத்து பாவம் போயிடும். அப்பர் சுவாமிகள் சாப்பிட்டா ஜென்மமே இருக்காது, இன்னுமே முடிஞ்சு போச்சு. சந்தோஷமா சாப்பாடு ஏற்பாடு பண்ணி முடிக்க போறாங்க. மூத்த திருநாவுக்கரசு வீட்டில் பிள்ளைக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசு நம்பர் 1, திருநாவுக்கரசு நம்பர் 2, திருநாவுக்கரசு நம்பர் 3, என்னமோ 6ஆம் ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ்னு வெள்ளக்காரன் பேரு வச்சான்னு சொல்றீங்களே, அதுக்கு முன்னாலே நம்ம அப்பூதி ஐயர் பேர் வச்சு விட்டாரு. மூத்த திருநாவுக்கரசு, 2வது திருநாவுக்கரசு, மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு, ஆட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு, உரலுக்கு பேரு திருநாவுக்கரசு. ஏன் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு? அந்த மந்திரத்தை சொல்லி 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 கூத்தனை நாட்டலும் பேர வாழ்த்துவது போல மந்திரம் உடம்பு பூரா ஊறி போச்சு. நாவுக்கரசு 5 எழுத்து மந்திரம் தெரியுமா? புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணுங்க. நா ஊ இக்கன்னா விட்டுருங்க, க ர ச இர் விட்டுருங்க. 5 எழுத்து மந்திரம். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை விட எங்கள் திருநாவுக்கரசு பெருமான் மந்திரம் எமக்கு மிகவும் இனிப்பானது. கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனன் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே மதுரகவி ஆழ்வார் சொன்னார். கிருஷ்ணன் நாமத்தை சொல்லுவதை விட நம்மாழ்வார் பேரை சொல்லுவது எனக்கு இனிப்பானதுன்னார். அது மாதிரி இவருக்கு வாழ்க்கை முழுக்க யாரு? அப்பர் சுவாமிகள். திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு போய் இலை புடுங்கிட்டு வா. அந்த பிள்ளை எப்படி பிள்ளை தெரியுமா? அவன் சொல்றான், நல்ல தாய் தந்த ஏவ நான் இது செய்யப்பட்டேன். எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, அடியார் பணியில எனக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க. நம்ம வீட்டு பயலா இருந்தா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை போங்கடான்ட்டு ஓடி இருப்பேன். நம்ம பண்ண தவம் இப்படி, அவரு பண்ண தவம் அப்படி. நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன். ஓடி போறான். பார்த்தான், எந்த இலையை எடுக்கிறது? அடியாருக்கு சோறு போடுற பொழுது விரிச்ச இலையை எடுக்கப்படாதான், மடக்கி இருக்கிற இலையை எடுக்கணுமா, சுருண்டு இருக்கிற இலையை எடுக்கணுமா, மஞ்சள் இலையை எடுக்கணுமா. ஏன்? விரிச்சிருந்தா மேல போற பறவை எச்சமிட்டு இருக்குமா, சுருண்டு இருந்தா எச்சமிட்டு இருக்காது. அந்த இலையா பார்த்து எடுத்தானா. அந்த பிள்ளைக்கு அது கூட தெரியுது. எடுக்கிற பொழுது உள்ள இருந்த பூநாகன் தீண்டிற்று, குழந்தைக்கு விஷம் ஏறிற்று. ஓடி வந்தான். ஓடி வந்த வேகத்தில் விஷம் அதிகமாக ஏறிற்று. பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். வாசப்படியில வச்சுட்டு பூமியில விழுந்துட்டான். முடிஞ்சு போச்சு. 2 பேரும் வந்து பார்த்தா பிள்ளை இறந்து போச்சு. விடத்தினால் வீழ்ந்தான் என்று அறிந்து கொண்டார்கள். ஒரு பெரிய பெட்ஷீட்ல போட்டு சுத்தி உள்ள வச்சுட்டாங்க மூத்த பிள்ளையே. எல்லா சாப்பாடும் தயார், சாப்பிட உட்காரணும். அப்பர் சுவாமிகள் திருநீர் கொடுக்கிறார். திருநீர் கொடுக்கிற பொழுது என்னமோ மனசுல தோணிச்சு, மூத்த திருநாவுக்கரசு மூத்த பிள்ளைய கூப்பிடுங்கன்னார். இப்போது இங்கு அவன் உதவான்னார். அவரு என்ன வார்த்தை? இது வரைக்கும் என் பிள்ளை உதவி செய்தது, இப்ப இனிமே உதவ மாட்டா அந்த பிள்ளை. என்ன நிலைமை பார்த்தீங்களா? வாழ்க்கையில ரொம்ப சோகம், பிள்ளை இறந்து போறது. ஒருத்தர் சொன்னார், அப்பா இறந்து போனா 6 மாசம் துன்பம், அம்மா இறந்து போனா 1 வருஷம் துன்பம், பெண்டாட்டி இறந்து போனா அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் துன்பம், பிள்ளை இறந்து போனா இவன் சாகுற வரைக்கும் துன்பம்.
எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் எங்கி எங்கி உனக்கு யான் செய்யலானேன்னு ராவணன் அழுத மாதிரி ஒன்றும் சொல்ல முடியல. அப்பர் சாமி வந்திருக்கார், அது முக்கியமா இது முக்கியமா? பிள்ளைய விட அவர் தான் முக்கியம். இப்போது இங்கு அவன் உதவான். செவ்விய திருவுள்ளத்து ஒரு தடுமாற்றம் சேர மெய் விரித்து உரையும் நாராம். அது என்ன மெய் விரித்து உரையும்? மெய்யினா உண்மைன்னு அர்த்தம், உண்மையை சொல்லுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பாய்க்குள்ள சுத்தி வச்சிருக்கிறியே மெய்யுங்கிற உடம்பு, அதை விரியின் அர்த்தம். மெய் விரித்து உரையும் சேக்கிழார் வாக்குங்க. மெய் விரித்து உரையும், உண்மையை சொல்லு. போய் உடம்ப கொண்டாந்து விரிச்சு போட்டார். அந்த புள்ள செத்து கிடக்கிறான், சந்தோஷமா கிடக்கிறான். ஏன்? கடைசி காலத்திலே அடியாருக்கு தொண்டாற்றக்கூடிய பேரு கிடைச்சதுன்னு மும்மடங்கு பொழிந்தன மாதிரி மகிழ்ச்சியா கிடக்கிறான். சாமிக்கு எப்படி இருக்கும்? மந்திரம் 1 கொலாம் 2 கொலாம், அருமையான வாக்கு. அந்த 11 பாட்டுக்கு அர்த்தம் சொன்னேன் ஒரு முறை. இங்க அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அற்புதமான வாக்கு சொல்லி முடிச்ச உடனே அந்த குழந்தை எழுந்தது. அப்பர் சுவாமிகள் வாழ்க்கை கைலாச காட்சி ரொம்ப முக்கியம். சொல்லிட்டு என் தலைப்புக்கிட்ட நான் இன்னும் போகல, மறந்துடாதீங்க. கைலாச காட்சி திருக்காலத்திக்கு வந்துட்டார் அப்பர் சுவாமி. நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வைக்கல. ஏன் தெரியுமா? அப்பர் சுவாமி திருவான்மியூரை பாடியிருக்கார், மயிலாப்பூருக்கு வந்திருக்கார், பாடியிருக்கார், பாட்டு கிடைக்கல. மயிலாப்பூர் பெருமான் அப்பர் சுவாமிகள் பாட்டை தொலைத்து விட்டார். எங்க சொக்கலிங்க பெருமான் மதுரையிலே சுந்தரமூர்த்தி பாட்டை தொலைத்து விட்டார். நம்மள மாதிரி தான் பாட்டை விட்டுட்டாங்க, கிடைக்கலைங்க. சுந்தரமூர்த்தி பாட்டு கிடைக்கல மதுரைக்கு. அது மாதிரி மயிலாப்பூருக்கு அப்பர் சுவாமிகள் பாட்டு கிடைக்கல. புறப்பட்டு வந்தார், திருக்காலத்திய பார்த்தார். ஆகா, மனசுக்குள்ள இருக்கிறான். மனம் ஒளி மெய் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். இந்த கூட்டத்துக்குள்ள வந்து எம்பெருமான் உட்கார்ந்திருக்கிறான். இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான். 7 அண்டத்துக்கு அப்பால இருந்தான், நமக்கென்ன விற்று இல்லே. இப்பால் செம்பொன்புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான். யோ, கைலாசத்தில் இருந்தான் நமக்கு என்னையா லாபம்? கைலாசத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. அப்படியா? என் கண்ணுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறான், போதுமே. கைலாசத்தில் இருந்தா என்ன, காலத்தில இருந்தா என்ன, என் கண்ணுக்குள்ளே இருக்கான். பொண்ணே உன்னை 4 நாளா நினைச்சேன், என் கண்ணுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்றான்ல. அது மாதிரி காலத்தியான் அவன் என் கண்ணுளானே கைலாசத்து உச்சி உள்ளான். கைலாசம், ஓ கைலாசம் போகணும். காளஹஸ்தியிலிருந்து பாத யாத்திரை புறப்பட்டார். எவ்வளவு தூரம்! வாரணாசி காசிக்கு போயிட்டார். நடந்து 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 காசிக்கு போயிட்டார். நமக்கு பிளேன்ல காசிக்கு போக கூட கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்கணும். காசிக்கு போனார், வாரணாசியில போய் பாடினார். அங்கே இருந்து பாத யாத்திரை நடந்து 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 கடைசி மானசரோவர் வரைக்கும் போயிட்டார். மானசரோவர் காட்மண்டில இருந்து 1000 கிலோமீட்டர் தூரம். 6 நாள் 7 நாள் கஷ்டப்பட்டு போறோம். ஒரு ஜீப் கார்ல ஏறி உட்கார்றோம். ஜீப் கார்ல கூட்டிகிட்டு போறாங்க. முதல் நாள் 120 கிலோமீட்டர் போனோம். போன உடனே என்ன செய்யணும் தெரியுமா? எலும்பெல்லாம் எடுத்து காயப்படணும். மறுநாளைக்கு மாட்டிக்கிட்டு வரணும். ஏன்னா எலும்பு அப்படி ஆயிரம் அந்த பாதையில், அதில் தான் போகிறோம். அப்படியெல்லாம் இவர் நடந்தே போனார். மானசரோவர் தீர்த்தம் வரைக்கும் போயிட்டார். 113 கிலோமீட்டர் சுற்றளவு. சிவபெருமான் இவருக்காக உண்டாக்கின தீர்த்தம் அது. அப்போ அந்த இடத்துக்கு போன உடனே உடம்பெல்லாம் அரைஞ்சு போச்சு, கை காலெல்லாம் ரத்தம் வடிக்குது, மார்பு முழுக்க ரத்தம், காலில் ரத்தம், அப்படியே அசைகிறார், அசைய முடியலே, தன்னணைப்பு இல்லாம கிடக்கிறார். சிவபெருமான் ஒரு அந்தன கோலத்திலே காட்சி கொடுக்கிறான். என்னப்பா எங்க போற? நான் கைலாசத்துக்கு போகணும். போயா? உடம்போட அங்க போக முடியாது, போ முடியாது. ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால், உடம்பு போகத்தானே போகுது, போயிட்டு போகுது. நாங்கள் கைலாஷ் யாத்திரை போன பொழுது குஜராத்தில் இருந்து 28 பேர் வந்தார்கள். டோல்மோ பாஸ்ன்னு ஒரு இடம், மேக்சிமம் ஹைட்டாக தான் 22,000 அடிக்கு மேலே. அந்த இடத்துக்கு போகிற பொழுது மேலே இருந்து ஒருத்தர் வந்தார். என்ன பார்த்தார், ஐயா உங்களுக்கு நீங்கள் வயசான ஆளாக தெரியுறீங்க, முடிஞ்சா ஏறுங்க, இல்லாட்டி கீழே இறங்கிருங்கன்னார். யோ எங்கய்யா கீழே இறங்குறது? நீ ஏன்ன
இன்னும் 300 அடி பாக்கி இருக்கு, யோசிங்க, இல்லாட்டி இறங்கிருங்க. ஏன் உங்களோட வந்த ஒருத்தர் மேலே இறந்து போயிட்டாருன்னார். எப்படி இருக்கு? அவர் லிஸ்ட்ல நம்மளை சேர்த்து விட்டாரு. நம்மளுக்கு இங்க வந்து பேசணும்னு பகவான் தலையெழுத்து இருக்கிற பொழுது எப்படி இங்க போகும்? அப்ப அதான் கடவுள் போட்ட பிச்சை. ஒவ்வொரு நாளும் பகவான் போட்ட பிச்சைங்க. 300 அடி மூச்சு முட்டை ஏறிட்டேன். எங்களோட வந்த பம்பாய்க்காரர் இறந்து கிடக்கிறார். இந்த கை சின்முத்திரையா இருக்கு, சத்தியம், இப்படி கிடக்கிறார். அவங்க வீட்டு அம்மாவுக்கு பம்பாய்க்கு போன் பண்றோம். 41 வயசு அவருக்கு. அந்த அம்மாவுக்கு என்ன 38 வயசு இருக்கும். பாவம், 3 பிள்ளைங்க, மாசம் 10,000 ரூபாய் சம்பளமா. பாவம். அந்த அம்மாவுக்கு போன் பண்ண உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஹி அட்டைன்டு மோட்சா அட் கைலாஷ்ங்குது. எவ்வளவு தைரியம் பாருங்க. நாங்க அழுதுகிட்டு இருக்கோம் பாவம்னு, அவரு கைலாசத்துக்கு போய் மோட்சத்துக்கே போயிட்டாரு. எல்லாரும் கொஞ்சம் பணம் சேர்த்து அனுப்பிச்சோம். அந்த அம்மாவுக்குள்ள தைரியம் எப்படி பாருங்க. எங்களோட 69 வயசு பெரியவர், சமஸ்கிருத கல்லூரியிலே உள்ள ஒரு பேராசிரியர், அந்தனர். அவர் சொல்றார், வந்துட்டேன், 69 வயசு, முடிஞ்சா போவோம், முடியலையா போவோம். இப்படித்தானையா, இதுக்கு என்ன இந்த காரியம்? வயசாச்சு. அவர் மக மருமக பேத்தி 3 தலைமுறை வந்துட்டோங்கிறார். புண்ணியவான். வேதம் சொல்லிக்கிட்டே போனாருங்க, எங்களுக்கு முன்னால பறந்துட்டார். 69 வயசு தெரியல, வேதம் சொல்லிக்கிட்டு அற்புதமா போயிட்டார். நடந்து 69 வயசு. மருமக குதிரையில் வருது கஷ்டப்பட்டு. மாமனார் 69. வேதம் சொல்றாருல, அப்புறம் என்ன? வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதஞ்சூல பொலிய வருவார் புலியின் உரி தோலார். சம்பந்த சுவாமி வாக்கு. எல்லாம் சரி. என்ன சொன்னார்? ஆளும் நாயகன் கையிலின் இருக்கை கண்டல்லால் வாழும் உடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். சிவபெருமானுக்கு தெரியுமில்ல வேற பத்தி. அப்பனே, இந்த பொய்கையில் மூழ்குவாயாக, உன்னை கைலாசத்தில் எழுப்புவோம். கைலாசத்துக்கு போகல, மானசரோவரிலேயே காட்சி கிடைச்சிருச்சு. என்ன காட்சி காட்ட போறார்? பொய்கையில் முழுகினார், எழுந்தார், திருவையாற்றில் எழுந்தார். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் வருது. இதுதான் கைலாச காட்சி. ஒரு ஆண்மையிலும் பெண்மையிலும் வருது. இதுதான் கைலாச காட்சி. ஒரு கோழியின் சேவலும் வருது. இதுதான் கைலாச காட்சி. ஆண்மானும் பெண்மானும் வருது. இதுதான் கைலாச காட்சி. மனமொத்த தம்பதிகள் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுதான் கைலாச காட்சி. யோசிச்சு பாருங்க. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அதான் சாமி வார்த்தை. எல்லாரும் போற பொழுது முன்னால போக மாட்டேன், அடியார்கள் போற பொழுது பின்னால நாம் போவேன். ஏன்? அடியார்கள் எப்பவும் அப்படித்தான் போகணும். எதனால? ஒரு வீட்டில் கல்யாணம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், மாராப்பா ஐயா பின்னால போறாங்க, பின்னாலே போனா என்னை விட்டுருவான்ல. ஐயா கூட வந்தவர் போல இருக்கு. நான் சம்பந்தமே இல்லாத ஆளா இருப்பேன், அவர் புண்ணியத்தில் நானும் போயிடுவேன். அடியார்களை முன்னால விட்டு என்ன பின்னால விட்டா நானும் போகலாம்ல. புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். அதான் சார் கைலாச காட்சி. கைலாசம் பார்க்கணும்னா அங்கே போக வேண்டாம். மனமொத்த தம்பதிகள் எங்கே வருகின்றார்களோ அவர்களை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்கள், அதுதான் கைலாச காட்சி என்று சொன்னவர் அப்பர் பெருமான். 3066 பாடல்கள், திருமுறை 3 திருமுறை 4, 5, 6 தயாமூல தன்மம் என்ற வார்த்தையை உண்டாக்கி கொடுத்த பெருமை, வள்ளற் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்த பெருமை அப்பர் சுவாமிகளை சேர்ந்தது. தயாமூல தன்மம்னா என்ன அர்த்தம்? தனிப்பெருங்கருணை. தர்மத்துக்கெல்லாம் மூலமாயிருக்கக்கூடிய தயை, கருணையினாலே எல்லாவற்றையும் அடையலாம் என்று பேசியவர் சுவாமிகள். துணிவு இருந்தது, பணிவு இருந்தது, தொண்டு இருந்தது, பக்தி இருந்தது, கருணை இருந்தது, உறுதி இருந்தது, ஞானம். அதை சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. அப்பர் சுவாமிகள் பழுத்த பழம், உடம்புனாலேயும் பழுத்த பழம், அறிவினாலேயும் பழுத்த பழம். சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தில் 2 அடியார்களைத்தான் அவங்க பேரில் தொடங்கினார். மற்ற அடியார்களை எல்லாம் அவங்க பேரில் தொடங்குற பொழுது பேர் வைக்கல, பின்னால தான் சொல்லுவார். ஒன்று திருநாவுக்கரசர், இன்னொன்று மங்கையர்க்கரசியார்.
மதுரை மங்கையர்க்கு தனியரசியங்கள் தெய்வம் வளவர் திருக்குலக் கொழுந்து வளைக்கை மாணி. இங்கே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள ஆரம்பம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டு. திருன்னா என்ன? 19 அர்த்தம். ஒரு அர்த்தம் தெரியுமா? திருன்னா நடுநிலைன்னு அர்த்தமா. திருன்னா நடுநிலைமையின் அர்த்தம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் நடுநிலையோடு இருக்கக்கூடிய ராஜாவை பார்த்தா திருமாலை பார்த்தாப்புல. ராஜா எப்படி இருக்கணும்? நடுநிலையோடு இருக்கணுமா இல்லையா? அவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டம் போட்டா அவர் ராஜா இல்ல, நம்ம ஊர் ஆளு. நம்ம அப்படித்தானே பண்றோம். இப்போ திருவுடை திருன்னா நடுநிலையா. திருத்தொண்டுன்னா என்ன? திருக்கோயில்னா என்ன? ஊருக்கு நடுவிலே உள்ளதான். அதனாலே திருக்கோயில்னு பேர் வச்சானாம். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் அப்படிம்பார். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள. அற்புதமான வார்த்தை. நான் பேசப் போகிறேன். வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு வாயினாலே பேச முடியாத அவர் புகழை, அப்படிப்பட்ட நான் அவர் புகழை பேசுகிறேன் என்று திருநாவுக்கரசுங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு சேக்கிழார் பாடினார். இப்போ ஐயா இவ்வளவு பாட்டு சொல்லிவிட்டீங்க, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்க. அதை தான் சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு பாட்டு. இத்தனை பாட்டுல கொட்டியிருக்கார் பாட்டு. ஒரு 300-400 பாட்டு நானே பாடம் பண்ணன ஆசையினாலே. அது என்னமோ தெரியல, ரொம்ப ஆசை எனக்கு. அப்பர் சுவாமிகளிடத்துல கண்ணீர் வந்துடும். அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய், என்ன போய் ஆட்கொண்டிய ஐயா, நான் எவ்வளவு முட்டா பைய, கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வன், எனக்கு எல்லாத்தையும் காமிச்சே. இதெல்லாம் எதனாலே? இத்தனையும் எந்தரமோ ஐயா, ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. நான் சாதாரணப்பட்டவன், எனக்கு இவ்வளதையும் கொடுத்தியே ஐயா, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே அப்படின்னு அழுதவர். போய் புலவாரப்படி பண்ற பொழுது தங்கம் முத்து வைரமெல்லாம் வந்துதான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரிச்சிட்டாராம். நமக்கு தங்கம்னு அடுத்து பையில வச்சிருப்போம், தூக்கி போட்டாரு. எல்லாம் வேண்டாம். ஒரு பாட்டு 4 வரி. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். அது யாரு? நம் கடம்பன். கடம்பன்னா முருகப்பெருமான். நம் கடம்பனைன்னு என்ன அர்த்தம்? நாம் கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகன். தேவர்கள் எல்லாம் எது எதையோ கொடுத்தாங்களா, அதை தூக்கி போட்டானா. நம்ம கொடுத்த கடப்ப மாலையை முருகன் கழுத்துல போட்டுக்கிட்டானா. கொந்தார் கடப்ப மலர் மாலை அணிமார்வனே குரவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலம் அன்றுளாடு வருபால குன்றை மாநகர் வேலனே. நம்ம கொடுத்த கடப்ப மாலையை பெருமான் போட்டுக்கொண்டான். நம் கடம்பனை, நாம் கொடுத்த கடப்ப மாலையை சூடிய முருகப்பெருமானை பெற்றவள், பெற்றவளாகிற பராசக்தி பங்கினன், அவளை ஒரு பங்கில் வைத்துக் கொண்டவன். அப்பாடா, முருகனுக்கு அம்மாவுக்கு கணவன் 3 பேரும் சொல்லியாச்சு. அதானே நோக்க. சோமாஸ்கந்த மூர்த்தமுங்க திருச்செந்தூருக்கு போய் அப்பர் சாமி பாடுறார். பள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே. திருச்செந்தூர் ஞாபகத்துக்கு வருது. திருமறைக்காட்டில் வள்ளி மணாளர், நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாளன் தானே. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். நம் கடம்பன் முருகப்பெருமான், பெற்றவள் பராசக்தி, பங்கினன் சிவபெருமான். தென்கடம்பை திருக்கர கோயிலான், திருக்கடம்பூரிலே வாழக்கூடிய பெருமான், திருக்கர கோயிலில் இருக்கக்கூடிய பெருமான். அவனுக்கு ஒரு கடமை, நமக்கு ஒரு கடமை. தன்கடன் அடியேனையும் தாங்குதல். அந்த தான் முக்கியம். இவ்வளவு பேரை காப்பாத்துற பொழுது என்னையும் காப்பாத்துறானே. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. நான் கடைசியில கிடந்தேன், என்னையும் காப்பாத்துறானே எம்பெருமான். திருவாசகத்துக்கு சுருக்கமா ஒரு வார்த்தை போட்டா என்ன தெரியுமா? அது எம்பெருமானே என்னை விட்டு விடாதே, விடேல் என்னை விட்டு விடாதே, விடையவனே விட்டிடுதி கண்டாய். அதான் முக்கியம். அது மாதிரி தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். என்ன தாங்குவது? அவன் பொறுப்பு. எங்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் அவன் செய்கிறான். பேசினாலும் அவன் பேச்சு, நிறுத்தினாலும் அவன் பேச்சு. இந்த கேட்கிறவங்க தோட ஒரு பிரசங்கத்துக்கு மகாலட்சுமியும் மூதேவியும் வருவாங்களாம்.
இந்த பேசுற ஆளு சுறுசுறுப்பா இருந்து கடவுளை கும்பிட்டு பக்தரா இருந்தா மகாலட்சுமி அவர் தோல்ல உட்கார்ந்துக்குவாளாம். மடமடன்னு அவருக்கு பாட்டு வருமா. அப்படி இல்லாம திமிரு பிடிச்ச ஆளா இருந்தா மூதேவி வந்து தோல்ல உட்கார்ந்துக்குவாளாம். பேச்சும் வராதான் பாட்டும் வராதான், எங்க விட்டேன்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாராம். புரியுதா? மகாலட்சுமி மூதேவி. இந்த கேட்கிறவங்களோட மகாலட்சுமியும் மூதேவியும் வருவாங்களாம். இந்த மாதிரி நல்லா உட்கார்ந்து கேட்டா அவங்க தோல்ல மகாலட்சுமி உட்கார்ந்துக்குவாளாம். ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பாதி தூங்கிக்கிட்டே கேட்டா மூதேவி உட்கார்ந்துக்குவாளாம். அவங்க தோல்ல உட்கார்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். மறந்துடாதீங்க. இப்போ கிருஷ்ணருடைய புண்ணியத்தினாலே உங்க எல்லாரும் தோல்லையும் மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்காங்கிறது உங்க முகத்தை பார்த்தா தெரியலையா? அதான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொன்னார். இதே நான் சொல்லல, கைதட்டு அந்த புண்ணியவானை சேர்ந்துச்சு. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அது என்ன கிடைப்பதே இல்லை. இப்ப நம்மளும் மாத்தி விட்டான். என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு ஆக்கிவிட்டாங்க. அநியாயம் பிடிச்சவங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே. பணி செய். அது என்ன கிடப்பது? பகவத்கீதையே ஒரு வரியில கொடுத்தார் அப்பர் சுவாமி. பகவத்கீதை என்னங்க? செய்தல் உன் கடனே. நான் கீதையில தான் ஆரம்பிச்சேன். அப்பவே செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. இது பாரதி கொடுத்த பகவத்கீதை. கடமையை செய், அறத்தை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. Do your duty, result upon Godன்னு பின்னால் வந்த பெருமக்கள் ஆங்கிலப்படுத்தினார்கள். பாரதிட்ட கேட்டாங்க, சுருக்கமா சொல்லுங்க கீதை. பக்தி பண்ணி பிழை, பலனை எண்ணாமல் உழை. ரொம்ப ரொம்ப சாதாரணமா போச்சு. அவ்வளவுதானே. பகவான் ராமகிருஷ்ணர் அழகா சொன்னார். கீதையை பத்தி ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு முட்டாள் உள்ள உட்கார்ந்து நிறைய பேசிக்கிட்டே இருந்திருக்கான். உள்ள பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த வெளியில வாசப்படியில ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தானா, ஒரு வண்டிக்காரன். அவன் அப்படியே உட்கார்ந்தவன் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சான். பகவான் கிருஷ்ணர் அந்த பக்கம் போனவர் மாறு வேஷம் போட்டு அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு போய் நின்னாராம். ஏண்டா உனக்கு பகவத்கீதை தெரியுமா? உள்ளே இருக்கவர் சொல்ல சொல்ல கேட்டு கண்ணீர் வருதே, ஏண்டா உனக்கு அவ்வளவு தெரியுமா பகவத்கீதை? அவன் சொன்னானா, கீதையாவது கீரையாவது நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த ஐயா பேசுற போது ஒன்று சொன்னாரு. பகவான் கிருஷ்ணன் தேர்ல நிற்கிறான், அர்ஜுனன் உள்ள உட்கார்ந்து இருக்கான். அர்ஜுனன் தேர பகவான் ஓட்டுறான்னாரு. அதை கேட்டேன், கண்ணீர் வந்துருச்சுன்னாவே. நம்ம வாழ்க்கை தேர பகவான் ஓட்டுறானே, எம்பெருமானே எவ்வளவு சாதாரணமா வந்துட்டு, எவ்வளவு பெரிய ஆள் நீ, இவ்வளவு சாதாரணமா வந்து என் வாழ்க்கை தேர ஓட்டுறீங்க ஐயான்னு நினைச்சேன், கண்ணீர் வந்துருச்சுன்னானா. கிருஷ்ணன் சொன்னாராம், உள்ள உட்கார்ந்திருக்க அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டு, ஐயா நீதாண்டா பெரிய ஞானின்னானா. இந்த பகவத்கீதை உபதேசம் என்ன? என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடப்பதுன்னா என்ன அர்த்தம்? பலனை பற்றி கவலைப்படாமல் கிடப்பது, தற்போதம் இல்லாமல் கிடப்பது, நான் என்ற சிந்தனை இல்லாமல் கிடப்பது. பணி செய், பலனை பற்றி கவலைப்படாதே. கீதோபதேசத்தை கொடுத்தார். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம் வைத்திருக்கிற கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் நம் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஆண்டவன் திருநாமத்தை சொல்லி பணி செய்யுங்கள். ரொம்ப பேர் கீதை கேட்டு பக்குவப்படாதவன் இருக்கான். அபிமன்யு இறந்து போயிட்டான். அர்ஜுன ஓன்னு அழுதான், பிள்ளை செத்து போச்சேன்னு. கிருஷ்ண பரமாத்மா பக்கத்துல நின்னார், அவரும் அழுதார். அர்ஜுனன் கேட்டான், கண்ணா நீ அழுறியே? மாப்பிள்ளை மருமக பிள்ளை தங்கச்சி மகன் இறந்து போயிட்டானேன்னு அழுறியா? பார்த்தாராம். அதுக்கு அழல, அர்ஜுனா உனக்கு போய் கீதை சொன்னனேன்னு அழுதே. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, உடம்புக்குத்தான் அழிவு. ஆன்மா என்றைக்கும் இருக்கும். இந்த சட்டையை போட்டுவிட்டு இன்னொரு சட்டை எடுத்துவிடும். 18 அத்தியாயம் சொல்லி நீ இப்ப புள்ள செத்து போச்சுன்னு அழுதினா உனக்கு போய் சொல்லிவிட்டனே. அப்பர் சுவாமி அப்படியெல்லாம் நினைக்கப்படாது, நமக்கு போய் சொல்லிவிட்டோமேன்னு நமக்கு என்ன சொன்னார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே.